அனைவருக்கும் இனிய பக்தி பூர்வமான நல் மாலை வணக்கங்கள். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளை தியானித்து கௌஸ்துபவாசிகளான உங்களுடன் இந்த இனிய மாலை பொழுதிலே திரு ஞானசம்பந்த பெருமானை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி சற்று சிந்திக்க இருக்கிறோம். அப்பர், சம்பந்தர் இந்த இரண்டு பேருமே இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு அடியில் உட்காந்துட்டு நம்ம இப்படி அழகான ஒரு மாலை பொழுதிலே ஆன்மீக கருத்துக்களை சிவனை பற்றி, விஷ்ணுவை பற்றி ஒரு உரையாடல் நிகழ்த்துகிறோம், சிந்தனையை மேற்கொள்கிறோம் என்று கூறினால், நம்மையும் அறியாமல் நாம் மகிழ்ந்து நன்றியுடன் நினைத்து போற்றத்தக்க பெருமக்கள். இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கூற்று மாதிரி தெரியும். ஆனால் வரலாற்றின் கண் கொண்டு நிகழ்வுகளை நாம் நோக்கினால் இது எவ்வளவு ஆழமான பொருள் பொதிந்த ஒரு உண்மை என்பது நமக்கு புலப்படும். கொஞ்சம் ஞானசம்பந்தர் தோன்றிய காலம் அப்படிங்கிற ஒரு பின்னணியை குயிக்காக நம்ம பார்த்தோம்னா, ஞானசம்பந்தருடைய ரோல் சமய வாழ்வில், தத்துவ உலகில், வரலாற்று உலகில், சனாதன வாழ்வியலில் எத்தகைய தாக்கத்தை அது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 7ஆம் நூற்றாண்டிலே நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்தில் சீர்காழி என்ற ஒரு பெரும் பதி உண்டு. அங்கே சிவஞான ஹிருதயர் மற்றும் பகவதி தம்பதியர் பெரும் தவமியற்றி ஒரு ஆன்மகவை ஈன்றெடுத்தனர். ரெண்டு பேருமே பக்தியில் சிறந்த பெரியோர். சிவஞான ஹிருதயர் ஒரு ஆச்சாரமான பிராமணர். காலை, மதியம், மாலை என்று 3 வேளையும் தவறாமல் சந்தியாவந்தனம் செய்யும் ஒரு ஆச்சாரமான ஒரு பிராமண குலத்தைச் சேர்ந்தவர். பகவதி அம்மையாரோ பெரும் பக்தியில் திளைத்த ஒரு அற்புதமான பெண்மணி. 24/7 அவங்களுக்கு சிவசிந்தனை மட்டும்தான். அதனால் அந்த அம்மா வேண்டும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஞான குழந்தை கொடு, ஞான குழந்தை கொடு அப்படின்னு தான் வேண்டினான். அது மாதிரி இந்த 2 பேருடைய பக்தியின் விளைவாக அற்புதமான ஞான செல்வமாக ஞானசம்பந்த பெருமான் அவர்களுக்கு மகவாக வந்து அமைந்தார். அந்த சிறு வயது ரொம்ப சின்ன குழந்தை, எப்போ பார்த்தாலும் அழுதுண்டே இருக்கும் அப்படின்னு இந்த வரலாறு எழுதின எல்லாருமே பதிவு செஞ்சாங்க. எதையோ நினச்சிக்கும், அப்படியே திடீர்னு அப்படியே அழ ஆரம்பிக்கும். ஸோ அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணுறது அப்பா அம்மா 2 பேருக்குமே ரொம்ப ஒரு சிரமமான காரியமாக இருந்தது. அதனால் யாராவது ஒருத்தர் கூடவே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருந்தது. ஒரு சாயங்காலம் ஒரு நாளைக்கு கோயிலுக்கு கிளம்பும்போது இந்த குழந்தை நானும் கூட வருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது. இல்லை நான் போயிட்டு வந்துடுவேன்ப்பா, நீ ஆற்றுல இரு அப்படிங்கிறார் அவள் அப்பா. ஆனால் இல்லை நான் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு ரொம்ப கடுமையாக அடம் பிடிக்கிறது. சரி, வர வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோ சிவஞான ஹிருதயர் அந்த குழந்தைய அழைச்சிட்டு
கோயிலுக்கு போகிறார். போயிட்டு நீ இப்படியே உட்காண்டிருப்பா, நான் போய் குளத்தில் போய் ஆச்சமணியம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் இப்படி சமத்தா அப்படி உட்காரு அப்படின்ட்டு அவர் உட்காத்தி வச்சுட்டோ அவர் குளத்துக்கு போகிறார். அந்த கேப்பில் மறுபடியும் குழந்தை அழ ஆரம்பிச்சிடுறது. அழுகை நிப்பாட்டவே இல்லை. அந்த குளத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா ஒரு அம்மையப்பருடன், அதாவது ரிஷப வாகனத்தில் பார்வதி பரமேஸ்வரன் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு சிற்பம். திடீர்னு அந்த சிற்பத்தை பார்த்து அந்த குழந்தை அழறது. அழுத உடனே சிவபெருமானே என்ன சொல்கிறார், உமையம்மையை நோக்கி, இந்த குழந்தை அப்போ இருந்து ரொம்ப அழுதுன்னு இருக்குமா, நீ உன்னுடைய முளைப்பாலை கொடுத்து இந்த குழந்தையினுடைய பசியை ஆற்றினால் அந்த அழுகை நின்றுவிடும் அப்படின்னு சிவபெருமானே உமையம்மைக்கு தெரிவிக்கிறார். இது 2 விதமான கருத்துக்கள் வரலாற்று உலகிலே உண்டு. உமையம்மை தனது முளைப்பாலை ஒரு தங்க கிண்ணத்திலே எடுத்து இந்த குழந்தைக்கு ஊட்டியதாக ஒரு வரலாறு. வரலாற்றின் பக்கத்திலே குலோத்துங்க சோழனுடைய ஒரு கல்வெட்டு ஒன்று சொல்கிறது, நேரடியாகவே உமையம்மை தனது ஸ்தனத்திலிருந்தே அந்த குழந்தைக்கு பால் ஊட்டினாள் அப்படின்னு. எது எப்படியோ பார்வதி அம்மையன் அந்த ஞானப்பாலை அருந்திய அந்த குழந்தை அக்கணமே அழுகையை நிப்பாட்டி விடுகிறது. அந்த ஒரே க்ஷணத்தில் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஞானமும் அந்த குழந்தைக்கு வந்து சேர்ந்துருது. பெரிய பண்டிதர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பரஞானம் அபரஞானம் அப்படின்னு. எத்தனை விதமான ஞானங்கள் உலகில் உண்டோ, எத்தனை பிரிவுகளில் ஞானத்தை நீங்கள் பகுத்து பார்த்து உணர்கிறீர்களோ, அத்தனை விதமான ஞானமும் அந்த ஒரு க்ஷணத்தில் அந்த குழந்தைக்கு வந்து சேர்ந்து விட்டதாக பெரும் பெரும் வரலாற்று வல்லுநர்கள், பெரிய மகான்கள் இவர்களெல்லாம் அந்த தருணத்தை சிலாகித்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர் இந்த குழந்தை அழுத அப்படி சீக்கிரம் நிற்காதே, ஒரு சந்தியாவந்தனம் பண்ண போன பெரியவர் வந்து சடக்குன்னு குழந்தையோட அழுகை நின்று போச்சே அப்படின்ட்டு சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு மேலே அந்த படியெல்லாம் ஏறி மேலே வந்து ஒரு உட்காந்துருக்கிற இடத்த பார்க்குறார். பார்த்தா இந்த குழந்தை வாயிலேருந்து அப்படி பால் அப்படியே சொட்டு சொட்டாக போன அந்த ஒரு சுவடு தெரிகிறது. அவருக்கு ரொம்ப பயங்கர கோவம் வந்துடுறது. ஒரு ஆச்சாரமான பிராமணர் இல்லையா, குழந்தையில சொல்லி சொல்லி எவ்வளோப்பா, யாராத்துக்கும் போய் எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாது, யார் எது கொடுத்தாலும் வாங்கப்படாது அப்படி சொல்லியிருக்கேனோ இல்லையோ, யாருக்கிட்ட போய் என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன், இப்போ ஒரே எச்சல் பாலாக இருக்கே அப்படின்னு சத்தம் போடுறார். அவர், நான் எங்கேயும் போகலப்பா, நான் இங்கேயே தான் உட்காண்டிருந்தேன், நான் அழுதுன்றதேனோ இல்லையோ. அப்போ திடீர்னு இந்த சிவபெருமானும் பார்வதி இங்கே உட்காண்டிருக்காளே, அதில் சிவபெருமான் சொல்லி பார்வதி அம்மையார் வந்து எனக்கு பால் கொடுத்தா அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அவர் நம்ப மாட்டேங்கிறார். எப்பா, நான் டெய்லி 3 வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணுறேன், இது போக ஒழிந்த நேரத்துலலாம் பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் போன மீதி நேரத்துலலாம் கோயில் குளம்னு போயிட்டே இருக்கேன், எனக்கு கொடுக்காத காட்சி கொடுக்காத அந்த சுவாமி உனக்கு நேரம் வந்து உனக்கு அதுவும் உமையம்மை பால் கொடுத்தாலா, இதை நீ நம்ப சொல்கிறியா அப்படிங்கிறார். இல்லைப்பா, நான் நிச்சயமாக பொய் சொல்லலை, உமையம்மை தான் எனக்கு பால் கொடுத்தாள் அப்படிங்கிறார். அவர் திரும்ப திரும்ப இப்படி சொன்ன உடனே அவர் கேட்குறார், சரி உனக்கு வந்து பார்வதி பரமேஸ்வரன் வந்து காட்சி கொடுத்து அம்மையார் பால் கொடுத்ததா சொல்கிறியே, வந்திருந்தவர் எப்படி இருந்தார்னு சொல்லும், நான் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்ட உடனே அந்த குழந்தை ஒரு பதிகம் பாடுறது. அந்த சிவபெருமான் எப்படி இருந்தார், தோடுடைய செவியன் விடையேறி தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு 10 பாட்டு பாடுறது. இந்த இடத்துல மேலே கண்டினியூ பண்ணுறதுக்கு முந்தைய ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு அடியேன் பிரியப்படுறேன். 12 ஆழ்வார்களில் நம்மாழ்வாருக்கு வேதம் தமிழ் செய்த நம்மாழ்வார் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. திருஞான சம்பந்தர் இன்னொருத்தர் அவரை அப்படி சொல்கிறதுக்கு ஆள் இல்லையோ என்னமோ, அவரே இந்த முதல் பதிகத்திலே சொல்லிடுறார்,
தன்னுடைய அந்த கவி உருவாக்கம், அதாவது தெய்வீகமாக அவர் இயற்றக்கூடிய கவிகள், தமிழ் வேத நெறி என்று அவர் பாடிய முதல் பாடலிலேயே, பதிகம் அப்படின்னாலே 10 பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பிற்கு பதிகம் என்று பெயர். எல்லாத்துலேயுமே இவருக்கு ஒரு மரபு மீறலும் உண்டு, மரபு ஆக்கமும் உண்டு, மரபு மீறலும் உண்டு. மரபு ஆக்கத்தை பயன்படுத்தி பதிகம் ஏற்றுவார். இந்த 10 பாட்டில் பதிகம் முடிஞ்சு போயிடும். இந்த பதிகத்தை படிப்பதால், கேட்பதால் என்ன வரும், என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பலசுருதியாக 11ஆவது பாட்டு பாடி முடிப்பார். ஸோ ஞானசம்பந்தருடைய பதிகங்களில் எல்லாவற்றிலும் ஒரு பலசுருதி உண்டு. அந்த பலசுருதியிலே தமிழ்ஞான சம்பந்தன் அப்படின்னு உங்களுக்கு யாருக்கும் டவுட்டே வேண்டாம். இந்த பாட்டை யார் எழுதினது, பின்னாடி இது அவர் எழுதினார் இவர் எழுதினார்னு சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. மறைஞான சம்பந்தன்னு சொல்லுவார், தமிழ்ஞான சம்பந்தன் சொல்லுவார், சிவஞான சம்பந்தன் சொல்லுவார். அந்த சம்பந்தன் என்ற வார்த்தைக்கு முன்னாடி அப்பப்போ அவருக்கு என்ன தோன்றதோ அங்கங்கே அதை சேர்த்து சொல்வது வழக்கம். சரி, அவர் சொல்லிட்டா சரியா போச்சா? ஞானப்பால் குடித்த குழந்தை, தோடு அம்மையப்பன். நீங்கள் அதனால் ஆரம்பத்துலேருந்தே கவனிக்கணும். பார்வதியும் பரமேஸ்வரனும் காட்சி கொடுத்து பால் கொடுத்த கதையை அவர் சொல்கிறார். தமிழில் ரொம்ப அழகான ஒரு ரிஷபாந்திகர் அப்படிங்கிறத தமிழில் ஒரு அழகான ஒரு சொல்ல ஆட்சி கொண்டு பெருமக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அம்மையப்பர், இந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற அந்த தோற்றத்தை தமிழிலே ஒரு அழகான சொல்லாட்சி கொண்டு அந்த காலத்து அறிஞர் பெருமக்கள் அழைத்திருக்கின்றனர். அம்மையப்பர் அப்படின்னு, அம்மையும் அப்பனும் சேர்ந்த காட்சி. அதனால் அம்மையப்பர் வந்திருக்கிறார். அந்த முதல்ல எடுத்த உடனே சொல்கிற அந்த ஒரு வார்த்தை, முதல் வார்த்தையிலேயே அதை கன்வே பண்ணுறார். அப்போ ஒரு ஞானப்பால் குடித்தவர் அப்படிங்கிறதுக்கு வேறு விதமான பிரமாணமே வேண்டாம். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அது கதை இது கதை அதெல்லாம் வேண்டாம். அவர் பாடிய முதல் பாடல் தேவாரத்தினுடைய 18,000 பாடல்களில் நம்ம திருநாவுக்கரசர் பற்றி சொல்லும் பொழுது, கூற்றாயினவாறு விளக்ககலீர் பாடல் தேவாரத்தினுடைய முதல் பாடல் என்றால், திருமறை தொகுப்பின் முதல் பாடல் தோடுடைய செவியன். ஏன் அப்படின்னா, ஞானசம்பந்தருடைய முதல் 3 திருமுறைகள் தான் இந்த திருமுறை தொகுப்பிலே இடம்பெறக்கூடிய முதல் தொகுப்பின் முதல் பாடல் இந்த தோடுடைய செவியன். தோடுடைய செவியன் இதுவே அத்தனை விஷயங்களை கடத்துகிறது. அம்மையப்பர்னு நான் சொன்னேன் இல்லையா? தோடுடையவங்களை என்ன சொல்லுவோம்? ஆண்பால் விகுதி கொண்டு அழைப்போம். தோடு போட்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை சொன்னால் தோடுடைய செவியல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஒரு பக்கத்தில் ஆணாகவும் ஒரு பக்கத்தில் பெண்ணாகவும் இருந்தது. ஒரு பக்கம் தோடு இருந்தது, இன்னொரு பக்கம் சாதாரண செவி இருந்தது. இவ்வளோ தூரம்லாம் விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தோடுடைய செவியன். அப்போ அம்மையப்பர் ரெண்டு அந்த ஒரே வார்த்தையில் அம்மையும் அப்பையனையும் சேர்த்து விழித்து விடுகிறார். விடையேறி, விடை என்றால் அந்த ரிஷபக்காலை, அந்த ரிஷபக்காலையிலே அந்த தோடுடைய செவியன் அமர்ந்திருந்தார். தூய வெண்மதி சூடி, தலையில் பிறை சூடியிருந்தார். காடுடைய சுடலை பொடி பூசி, நெத்தியில் அவர் போட்டிருந்த விபூதி. இனிமேல் இவ்வளவு விளக்கம் சொன்ன பிறகு இவருக்கு வந்தவர் சிவபெருமானா அம்மையப்பராங்கிற சந்தேகம் சிவபாதகிருதையருக்கு வருமா? இதோடு விடலை. இதுக்கு பின்னாடி அந்த முதல் பாடலிலேயே நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய நம்பிக்கைகளில் ஒன்று, உலகம் அழியும், தோன்றும். அழியும் பொழுது பிரளயம் வரும், பிரளயத்திற்கு பிறகு மீண்டும் உலகம் புத்துருவாக்கம் பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அப்படி இந்த ஊழி காலத்திலே இந்த உலகம் அழிந்த பொழுது இந்த சீர்காழி பதிக்கு தோணிபுரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த பிரளய காலத்தில் உலகமே அழிஞ்சு முங்கியிருந்தப்போ எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது. தனியாக ஒரு இடம் மட்டும் ஒரு சின்ன தீவு மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அது தண்ணியில்
தோணி போனால் எப்படி இருக்கும், அப்படி இந்த சீர்காழி தலம் இருந்ததாம். அதனால் சீர்காழிக்கு தோணிபுரம் அப்படின்னு ஒரு பேர். அப்போது அந்த இடத்துலிருந்து சிவபெருமான் ஏடுடைய மலரன் அப்படின்னு பிரம்மாவை சொல்கிறார். இந்த முதல் பாட்டிலேயே அவர்கிட்ட உலகத்தை மீண்டும் படைப்பாயாக அப்படின்னு சொன்ன பீடுடைய பிரம்மபுரம், அந்த சீர்காழி பதி, அவங்க இருந்த அந்த பதி, பீடு என்றால் பெருமை. அப்படி உலகத்தை மீண்டும் பிரம்மா உருவாக்கிய இந்த இடத்தில் உள்ள அந்த பிரம்மபுரத்தான் தான் என்னிடம் வந்து எனக்கு இதெல்லாம் செய்தான் அப்படிங்கிறது அந்த குழந்தை சொல்லித்து. அவர் இனிமே வந்து ஹீ இஸ் ஃபுல்லி சரண்டட். நம்ம பண்ண பூஜை புனஸ்காரம் எல்லாம் வீணா போல குழந்தை ரூபத்தில் சாட்சாத் சிவபெருமானே வந்திருக்கார். அதாவது சிவபெருமானே தன்னுடைய குழந்தையாக நமக்கு அனுப்பிச்சிருக்கார். உமையம்மை பால் கொடுக்கணுன்னா என்ன சாதாரண விஷயமா, 2 பேரும் சேர்ந்து காட்சி கொடுத்து அந்த குழந்தை பாடுறதை பார்த்தோன்னே இது அப்படியே காட்டு தீயாக பரவிடுறது இந்த நிகழ்ச்சி. அதுக்குள்ளே ஒரு கோவிலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து தான் பார்வதி பரமேஸ்வரனே வந்து நேராக வந்து பார்வதி அம்மாவே பால் கொடுத்தாலாம். அது எடுத்த உடனே பிரமாதமாக பாட்டு பாட ஆரம்பிச்சுடுத்தான் அப்படின்னு செய்தி கிடு கிடு கிடுன்னு காட்டு தீவி மாதிரி பரவி அந்த ஒரே நாளில் ஒரு உலக பிரசித்தமாயிடுறார். இது மகான்களுடைய தோற்றம். இதுக்கு வந்து ஹார்ட்லி 2 to 3 years தான் சொல்கிறாங்க இந்த வரலாறு எழுதின பெருமக்கள் எல்லாம். இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது ஞானசம்பந்தருடைய வயது not more than 3. உடனடியாக ஸ்தல யாத்திரை அன்றைய தினமே பக்கத்தில் சிதம்பரத்துக்கு சீர்காழிக்கு பக்கத்தில் திருக்கோலக்கா அப்படின்னு ஒரு ஆலயம் உண்டு. அங்கு அவர் நடந்து போகிறார், பின்னாடி எல்லாரும் போகிறாங்க. அந்த கோயிலில் நுழைஞ்சு நல்லா கையை அடித்து தாளம் போட்டு பாட்டு பாடுறார். கையை ஓங்கி 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 அடித்து தாளம் போட்டு கையெல்லாம் செவந்து போகிறது. உடனே அதே ஸ்தலத்திலே அவருக்கு பொன் தாளம் இறைவன் பரிசளிக்கிறார். அந்த தாளத்தினுடைய முதல் ஓசையாக வெளிப்பட்டது சக்தியே என்றும் ஞானவான்கள் எல்லாரும் கூறுவர். ஸோ திருக்கோலக்காவில் தாளம் கிடைத்து விட்டது. அதுக்கப்புறம் உடனே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் உள்ள ஊர், அடுத்த ஊர் அப்படின்னு அந்த ஞானப்பால் உண்ட தினத்திலிருந்து ஒரு மணித்துளியை அவர் வீணாக்கவில்லை. இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணித்துளியிலும் ஏதேனும் ஒரு ஆலயம் செல்வது, அங்கே பதிகம் பாடுவது, அப்படியே திடீர்னு ஒரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த பக்தி மூமெண்ட் அப்படிங்கிறது. நான் அதை ஆரம்பித்தேன், டக்குன்னு கதைக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். ஞானசம்பந்தர் ஏன் மிகவும் போற்றுதலுக்குரியவர், அப்பார்ட் ஃப்ரம் பக்தி ஞானம் எல்லாத்தையும் தாண்டி இந்திய வரலாற்றிலும் சரி தமிழக வரலாற்றிலும் சரி ஒரு இருண்ட காலம் என்று ஒன்று இருந்தது. அது கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை இருந்தது. அதுக்கு ஒரு எண்டு கார்டு யார் போட்டாங்கன்னா இவங்க தான் போட்டது. 3ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிச்சது, 6ஆம் நூற்றாண்டில் முடியறதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த முடியறதுக்கான எண்டு கார்டு போட்ட மகான்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் இந்த 2 பேரும், நாவுக்கரசரும் சம்பந்தரும். 2 பேரும் சமகாலத்தவர்கள். நம்ம மேலே அவர்களுடைய சந்திப்பை எல்லாம் கூட இன்று நாம் பார்க்கலாம். கொஞ்சம் டைம் கொஞ்சம் கூட குறைச்ச போனால் ஓகேவா உங்களுக்கு? கொஞ்சம் நம்ம ஆரம்பித்தது கொஞ்சம் லேட்டாக எடுத்தோம். சில விஷயங்களெல்லாம் சொல்லணும்னா கொஞ்சம் எனக்கு நேரம் தேவைப்படுறது. ஸோ அது ஒரு அப்போ தான் அது முழுமையாகவும் அது முடியும். சமணர்களும் பௌத்தர்களும் வல்லாதிக்கம் செலுத்திய காலம். இந்த வார்த்தையை மறுபடியும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி புரிஞ்சுக்கணும். சமணர்களும் பௌத்தர்களும் ஆதிக்கம் செலுத்திய காலம் அல்ல, வல்லாதிக்கம் செலுத்திய காலம். வல்லாதிக்கம் என்றால் வலிந்து உங்கள் மேலே ஏறி சவாரி செய்வது. நீங்கள் கன்சிடரேஷனே கிடையாது, நான் சொல்கிறது தான் சரி, என்ன தான் ஃபாலோ பண்ணணும். இந்த வல்லாதிக்கம் அவர்கள் பொதுமக்கள் மத்தியில் மட்டும் அல்ல, அந்த நாட்டை ராஜாவாக யார் வந்து சகல அதிகாரத்துடனும் ஆட்சி செய்கிறார்களோ அந்த ராஜாக்களையே தனது பிடியில் வைத்து அவர்களை தான் இஷ்டம் போல
ஆட்டி படைக்கக்கூடிய வித்தை படைத்தவர்கள் இருந்த காலகட்டத்திலே இந்த குழந்தை தோன்றியது. இப்போ நாவுக்கரசர், சம்பந்தர் சமகாலத்தவங்க. இவங்களுடைய காலம் இந்த 7ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா தமிழகம் 2 பிரிவாக மட்டும்தான் இருந்தது, சேர சோழ பாண்டியர்கள் அல்ல. அந்த காலகட்டத்தில் சோழாஸ் எல்லாம் ஃபியூடேட்ரிஸ். தென்பெண்ணை ஆற்றினுடைய வடக்கு பகுதி பல்லவ தேசம், தென்பெண்ணை ஆற்றினுடைய தெற்கு பகுதியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாண்டிய தேசம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா தென்பெண்ணை ஆற்றுக்கு வடகரையில் உள்ள திருவதிகையில் பிறந்த நாவுக்கரசர் பல்லவ தேசத்தவர். அவருடைய டியூட்டி மகேந்திர பல்லவரை மாற்றினதோடு முடிஞ்சு போச்சு. இங்கே பாண்டிய தேசத்தில் ஒருத்தன் அது மாதிரி ஒரு மன்னன் இருந்தான். ஸோ அவன் சமணத்திற்கு ஆட்பட்டு சமணத்திற்கு உயிர் கொடுத்து சமணத்திற்கு வாழ்வழித்து சைவமோ வைணவமோ பின்தங்கி இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த குழந்தை பிறக்கிறது. அது அந்த பின்னணியிலே தான் நீங்கள் பார்க்கணும். அது அப்போது இந்த குழந்தை இப்படி ஒரு ஞானப்பால் உண்ட குழந்தை 3 வயதிலே பதிகம் பாடுகிறது என்ற செய்தி காட்டுத்தீயாக பரவி அப்படியே மக்கள் அந்த ஒரு மூமெண்ட் அங்கே ஆரம்பிக்கிறது. அப்படியே சீர்காழியில் ஆரம்பிக்கிறது, திருக்கோலக்கால உருக்கொள்கிறது. அப்படியே அது இந்த பொன் தாளம் கிடச்ச உடனே நல்லா தாளம் போட்டுண்டு ஒரு ஊராக போகிறார். அப்போ அவருக்கு ஒரு யாழ் மீட்டுவதற்கு ஒரு நண்பர் கிடைக்கிறார். இந்த திருக்கோலக்கால அவருக்கு தாளம் கிடச்ச உடனே அவருடைய தாய் வீடு எங்கே இருக்குன்னா திருநனிப்பள்ளி அப்படின்னு. திருநனிப்பள்ளிங்கிறது இன்றைக்கி அதனுடைய பெயர் பொன்சை அப்படின்னு பேர். இப்போ நம்ம இதே ரோட்டில் நீங்கள் மாயவரத்துலேருந்து பூம்புகார் போகிற வழியில் பொன்சை என்ற ஒரு அழகான கிராமம் உண்டு. அதுதான் ஞானசம்பந்தருடைய தாயாருடைய பூர்வீகம். அப்போது தாய் வீட்டு அழைப்பு வருது, எல்லாரும் சேர்ந்து இங்கே வரணும் அவர் அப்படின்னு. அந்த குழந்தை அம்மா பிறந்த ஊருக்கு இந்த ஊர் சிவனை ஆராதித்து அவர் பாடல்கள் இயற்ற வேண்டும் அப்படின்னு எல்லாம் விருப்பம் தெரிவித்து ஒரு பெரிய வரவேற்பை கொடுப்பதற்கு அந்த கிராமம் தயாராகிறது. இப்போ அவங்க அப்பா தோள் மேலே இவரை தூக்கின்னு போகிறார். சின்ன குழந்தையாச்சா ரொம்ப தூரம் நடக்க முடியாது இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட சீர்காழியிலேருந்து திருநனிப்பள்ளி அப்படிங்கிறது ஒரு கிலோமீட்டர் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு மேலே வரும். ஸோ 15 கிலோமீட்டர் நடை அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் இமேஜின். 3 வயசு குழந்தை நடக்கிறது அப்படின்னு. அப்பாவும் அம்மாவும் குழந்தைய குறிப்பாக அப்பா தான் எங்கே போனாலும் அவரை தூக்கின்னு போவார். அப்படி தூக்கின்னு போகும்பொழுது அந்த திருநெல்வேலிப்பள்ளி ஊரை என்ட்ராகும் பொழுதே அவர் கேட்குறாரு, என்னப்பா இந்த கோயிலுக்கு நம்ம வரோமே, என்ன விஷயம் பண்ணோன்னா, இதுதான்ப்பா அவங்க அம்மா பிறந்த ஊர். ஸோ அந்த ஊர் ஜனங்களெல்லாம் உன்னை ரொம்ப ஆசையாக வரணும் நான் கேட்டிருக்கா, அதனால உன்னை நாங்கள் கூட்டின்னு போகிறேன் அப்படின்ன உடனே அவர் இந்த மகான்கள் அப்படிங்கிறவாளுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுத்து தான் அங்கே உலகத்துக்கு கடவுளை அனுப்புகிறார். அது வயசெல்லாம் அங்கே விஷயமே இல்லை. மூர்த்தி சிறிதனும் கீர்த்தி பெரிது அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அங்கே வயது என்பது மகான்களுக்கு ஒரு இலக்கணம் அல்ல. அவங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துடுத்துன்னா அது அப்படியே சத்தியமாயிடும். ஸோ அந்த திருநனிப்பள்ளி அப்படிங்கிற அந்த ஊர் ஞானசம்பந்தர் பிறக்க முன்பு ஒரு பாலை நிலம் போல் இருந்தது என்பதை வரலாறு பதிவு செய்கிறது. இது உங்கள் அம்மாவுடைய ஊர்னு சொன்ன உடனே காரைகள் கூகை முல்லைன்னு ஒரு பாட்டு பாடுறார், ஒரு பதிகம் பாடுவார். அதாவது ஒரு பெரிய மாலிடம் சோலை அழகர் பெரியாழ்வார் பாடின அந்த கற்பனையை கொஞ்சம் நீங்கள் இங்கே பொருத்தி பார்த்தீங்கன்னா அப்படி அந்த ஊர் ஒரு பெரும் சோலையாக இருப்பது போல் ஒரு பாடல் பாடி விடுகிறார். அவர் பாடின நேரம் அது பாலை நெய்தலாகி நெய்தல் மருதமாகியது என்று சில பெரும் ஞானியர் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ திருநெல்வேலிப்பள்ளி அவர் இந்த பாடல்லாம் பாடி ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளே இவர் பாடலில் அந்த திருநெல்வேலிப்பள்ளி எப்படி இடம்பெற்றதோ அப்படி அந்த ஊர் நிஜமாகவே மாறிவிடுகிறது. ஸோ திரும்ப அப்படியே அந்த ஊரில் முடிச்சுட்டு திரும்ப இவரை தூக்கின்னு போகிறார், நடந்துன்னு போகிறார். இவருக்கும் குழந்தை இப்படி கஷ்டப்படுறதுன்னு அப்பாவும் நினைக்கிறார். அப்பா இப்படி நம்மளை தூக்கின்னு தோளில் தூக்கின்னு இப்படி கஷ்டப்படுறாரேன்னு குழந்தையும் நினைக்கிறது. ஸோ இவா நினச்சா அப்புறம் சிவபெருமான் சும்மா இருப்பாரா? உடனே அன்றைக்கி நடந்து வந்துட்டு இருக்கும்போதே சிதம்பரம் பக்கத்தில் நெல்வாயில் அறத்துறை
அப்படின்னு ஒரு ஊர். கனவுல நாளை காலை அங்கு வா, உனக்கு முத்து பல்லாக்கு, முத்தாலான கொடை, முத்து சின்னம் இத்தனையும் தயாராக இருக்கும் அப்படின்னு இவர்கிட்ட சொல்கிறார். இவர்கிட்ட சொல்லிட்டா போருமா? யார்கிட்டலாம் சொன்னால் அவளுக்கு நடக்குமோ அவங்க அத்தனை பேர் கனவுலையும் போய் சிவபெருமான்னு சொல்லிடுறார். இவர்கிட்ட செய்தி நீ சேர வேண்டியது மட்டும்தான் உன்னுடைய வேலை. ஸோ மெசேஜ் யூ ஹாவ் டு ப்ரெசன்ட், மற்ற எல்லாம் ரெடியாக இருக்கும். ஸோ அந்த கோயில் சிப்பந்திகள், கோயில் குருக்கள், கோயிலில் யாரெல்லாம் இதை ஏற்பாடு பண்ணக்கூடியவங்களோ அத்தனை பேருடைய கனவுலையும் இவ அப்பாட்டியும் சொல்கிறார். எல்லார் கனவுலையும் தோன்றி நெல்வாயில் அறத்துறையில் ஞானசம்பந்தன் வரும்பொழுது அவனுக்கு சிவிகை ரெடியாக இருக்க வேண்டும், முத்து சிவிகை ரெடியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நெல்வாயில் அறத்துறைக்கு போகிறாங்க. போன உடனே அவருக்கு முத்து சிவிகை ரெடியாகுது. அன்னிலேருந்து அவருக்கு சிவிகை கிடைக்கிறது. சிவிகையில் பிரயாணம் பண்ணுறார். இந்த காலகட்டத்தில் சிதம்பரத்துக்கு நாவுக்கரசர் எழுந்தருளுகிறார். நாவுக்கரசர் இந்த குழந்தையை பற்றி கேள்விப்படுறார். இப்படி ஒரு குழந்தை, ஞானப்பால் அருந்திய குழந்தை, வாயை திறந்ததுன்னா அப்படியே கொட்டுறது, அப்படியே தமிழ், அப்படியே தமிழ் வேதம் சொன்னோம் இல்லையா, தோடுடைய செவியன் சொன்னோம் இல்லையா. வேதத்தினுடைய அடிநாதம் என்ன? ஓங்காரம். தமிழ் என்ற சொல்லின் முதல் எழுத்து என்ன? த இல்லையா. த என்ற எழுத்து தன்னுள்ளே 2 எழுத்துக்களை கொண்டுள்ளது. அ என்ற உயிரெழுத்தும் இத் என்ற மெய்யெழுத்தும். ஸோ ஒரு மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்து ரெண்டு சேர்ந்தா தான் ஒரு உயிர்மெய் எழுத்து வரும். த என்ற உயிர்மெய் எழுத்துக்குள்ளே இத்து ப்ளஸ் அ த இருக்கு. ஸோ தமிழ் என்ற சொல்லின் முதல் எழுத்து த. வேதத்தினுடைய மையம் எது? ஓங்காரம். அப்போ இந்த இத்து ப்ளஸ் ஓ ரெண்டையும் சேர்த்தா என்ன வருது? இத் என்ற மெய்யெழுத்து, ஓ என்ற உயிரெழுத்து ரெண்டும் சேரும்பொழுது எந்த எழுத்து வருது? தோ வருதா? இப்போ அவர் பாடின முதல் பாட்டினுடைய முதல் அடியை எடுத்து பாருங்க. தோடுடைய செவியன். தமிழில் வேதத்தை நான் சொன்னேங்கிறத வெறுமனே அவர் சொல்லலை. அவர் எடுத்த முதல் வார்த்தையிலேயே இந்த தமிழ் வேதத்தை பரப்ப வந்தவன் தான் நான் அப்படிங்கிறத, தோடுடைய செவியன் அப்படிங்கிறத அவர் வெறும் ஒரு பிக்சரைஸ்கியூ மாதிரி ஒரு அம்மையப்பரை காமிக்கிறதுக்கு மட்டும் அவர் பயன்படுத்தலை. அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பொடியும் வைக்கிறார் அவர். இந்த பொடி யாருக்கு புரியும்? நாவுக்கரசர் மாதிரி பெருமக்களுக்கு புரியும். அவர் பாடின தோடுடைய செவியன் பதிகத்தை கேட்ட உடனே அடாடா இந்த குழந்தைய பார்க்கணுமே அப்படின்னு அவர் ஆசைப்படுறார். இவருக்கு அவருடைய கதையெல்லாம் சொல்கிறா. இது மாதிரி நாவுக்கரசர்னு ஒரு பெரிய மகான், அவருடைய கதையெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ 2 பேருக்கும் ஒருத்தரை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை. அப்போது இந்த குழந்தைய இருப்பு கொள்ளாமல் நான் அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும், பெரியவர் இருக்கிற இடத்துக்கு போகணும், எல்லோரும் வாங்க போகலாம் அப்படின்ட்டு எல்லாரையும் அழிச்சுண்டு சிதம்பரத்தில் நாவுக்கரசர் தங்கியிருந்த இடத்துக்கு போயிட்டு அவர் இவரை எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு தயாராக நின்றுருக்கார் வாசலில். இவர் போய் அப்படி சிவிகையிலேருந்து இறங்கின உடனே வயசு பார்க்க மாட்டான்னு சொன்னேன் இல்லையா, அவர் நாவுக்கரசர் முதிர்ந்த பழம், இது குழந்தையான சின்ன பிஞ்சு பழம். எந்த யோசனையும் அவருக்கு இல்லை. சிவபெருமா பார்வதி அம்மை முளைப்பால் கொடுத்தாக்க முருகப்பெருமான் தான் அவர். அதனால் உடனே நெடுஞ்சான் கிடையாக காலிலே விழுவதற்கு தயாராய் கீழே விழப்போவர் அவர். அப்பரே அப்படின்னு அப்போ கூப்பிடுவார். ஞானசம்பந்தர் கொடுத்த பேர் தான் நாவுக்கரசருக்கு அப்பர். அப்பனே சொல்லலை அவர். என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் என் காலில் விடலாமா? எப்பேற்பட்ட மகான் அவங்கள தரிசிக்க வந்திருக்கேன், நீங்கள் இப்படி தகாத காரியம் வந்தாலே அப்பரே அப்படின்னு ஒரு சொன்னவொன்னே அவர் அடியேன் அப்படின்றார். அவர் ஏற்றுக்கிறார் அதை. அப்பரேன்னு இவர் ஞானசம்பந்தர் சொன்ன உடனே நாவுக்கரசர் அடியேன்
அப்படின்னு சொல்லி அதை அங்கீகரிச்சுக்கிறார் அந்த வார்த்தையை. அப்புறம் 2 பேரும் அலாவலாவுதல், முதல் சந்திப்பு. ஸோ நாவுக்கரசருக்கு அப்பர் பெருமான்ங்கிற பெயரை சூட்டிய பெருமை சம்பந்த பெருமானுக்கு உண்டு. அது முதல் நாவுக்கரசர் அப்பர் என்று அழைக்கப்பட்டார். அதன் பிறகு மறுபடியும் க்ஷேத்ராடனங்கள், அப்படியே சிவிகையிலேயே திருவலஞ்சுழி. இதன் பிறகு இவருடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. ஒரு நாள் கூட விடாமல் அவர் தொடர்ந்து ஸ்தல யாத்திரைகள் மேற்கொண்டே சென்று கொண்டே இருக்கும் பொழுது அப்படியே கொள்ளிடத்தின் வடக்கு கரை கோவிந்தபுத்தூர், அப்படியே பழுவூர், அவனிகந்தர்வ ஈஸ்வரம், அப்படியே போயிட்டு திருவாசி அப்படின்னு திருச்சி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த திருவாசி அப்படிங்கிற இடத்துக்கு அவர் போகிறார். அங்கே கொல்லிமழவன் அப்படின்னு ஒருத்தனுடைய பொண்ணு. இந்த காலத்தில் ஃபிட்ஸ்னு ஒரு வியாதி பற்றி நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? இதை முயலகன் அப்படிங்கிற ஒரு சொல்லில் அந்த காலத்தில் சொல்லுவாள். திடீர்னு இப்போ நிறைய மருத்துவ வசதியெலாம் வந்துவிட்டதுனால இன்றைக்கி அது ஒன்றும் பெரிய உயிரெடுக்கக்கூடிய அபாயகரமான ஒரு நோயாக அது பார்க்கப்படுறதில்லை. ஆனால் அந்த காலத்தில் இந்த நோய் வந்தவங்களுக்கு உயிர் போகிற அபாயம் உண்டு. ஸோ இந்த முயலகன் நோயால் பீடிக்கப்பட்ட அந்த குழந்தை அந்த ஊரில் இருக்கா. இவருடைய புகழ் தான் உலகம் பூரா பரவிடுத்தேன். அவன் இவர் வந்த உடனே இவர்கிட்ட கொண்டு போய் குழந்தைய கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு அவள் அப்பா ரெடியாக இருக்கார். அதே மாதிரி திருவாசிக்குள்ளே இவர் போகிறார். போன உடனே அந்த கோவிலில் கொண்டு அந்த குழந்தையை கடத்த சொல்லி ஒரு பதிகம் பாடுறார். அந்த நோய் குணமாயிடுறது. இது இப்படியே இங்கிருந்து திருச்சியிலேருந்து திருப்பைஞ்சேலி, ஈங்கோய்மலை இதெல்லாம் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நேராக கொங்கு நாட்டுக்கு போகிறார். கொங்கு நாட்டிலும் அப்போ ஒரு பெரிய ஒரு நோய் ஒன்று பரவி இருந்தது. அது வருடா வருடம் ஒரு சீசனல் டிசீஸ், வருஷா வருஷம் வரும். அந்த பீரியடு முடிஞ்ச உடனே ஒரு பெரும் மக்கள் தொகை இழப்பை அந்த பகுதி தொடர்ந்து சந்தித்து கொண்டிருந்தது. அதற்கு பனி நோய் அப்படின்னே அதுக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த நோயால் அந்த மக்கள் பீடிக்கப்பட்டிருக்காங்க. இவரை பற்றி கேள்விப்படுறாங்க. இவருடைய இந்த திருவாசி சம்பவங்கள் எல்லாம் கொங்கு தேசத்தில் போய் பரவி கண்டிப்பாக அந்த குழந்தைய இங்கே கூட்டிகிட்டே வரணும், வந்தே தீரணும் அப்படின்னு நிறைய பேர் விண்ணப்பிச்சு இவரும் இங்கேருந்து அங்கே போகிறார். போய் அதே மாதிரி அங்கே போயிட்டு அங்கே ஒரு பதிகம் ஒன்று பாடுறார். இவனைக்கு அவினைன்னு தொடங்கக்கூடிய ஒரு பதிகத்தை அங்கே பாடுறார். பாடி முடித்த உடனே அந்த நோயால் பீடிக்கப்பட்ட அத்தனை பேரும் அப்படியே மாஸ் ஹீலிங், இண்டிவிஜுவல் ஹீலிங் இல்லை, ஒரு மாஸ் ஹீலிங் பண்ணுறார். பண்ணி முடித்த உடனே அதில் ஒரு அடிக்குறிப்பு உடன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. அதன் பிறகு கொங்கு பகுதியிலே அந்த நோய் இடம்பெறவே இல்லையாம். இன்றைக்கும் கூட நிறைய சமய சான்றோர்கள் நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு போய் அவள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இந்த பதிகத்தை பாட சொல்லி சொல்லுவாங்க. இந்த பதிகத்தை பாடுங்க, நோய் கிளியர் ஆகிடும் அப்படின்னு. ஸோ அப்படியே அப்புறம் திரும்ப அங்கேருந்து கொள்ளிடத்தின் தென்கரையில் திருவலஞ்சுழி வரார். திருவலஞ்சுழி திருவலஞ்சுழியிலேருந்து பட்டீஸ்வரம் போகிறார். இந்த மாதிரி ஒரு வெயில் காலம் அது. அந்த கொற்கைன்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த கொற்கைங்கிற ஊர்லேருந்து மேற்கு நோக்கி நீங்கள் நடந்து போனீங்கன்னா அந்த பட்டீஸ்வரன் தன்னுடைய தேனுபுரீஸ்வரர் கோயிலை நீங்கள் பார்க்கலாம். அந்த சந்நிதி தெருவிலேருந்து ஒரு கிலோமீட்டர் கிளியராக ஒரு வியூ கிடைக்கும் உங்களுக்கு. இன்றைக்கும் நீங்கள் இது வரைக்கும் போகலைன்னா நீங்கள் இனிமேல் அந்த கோயிலுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சோடு போய் பாருங்கள். அந்த கொற்கையில் என்ட்ரி ஆகி காலம்பரை கோயில் திறந்துருக்கிற நேரமாக நீங்கள் போனீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு சுவாமியோட தரிசனம் கிடைக்கும். இந்த தரிசனம் கிடைக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் காரணம். இவர் நடந்து போயின்னு இருக்கார் வெயிலில். சிவபெருமானுக்கு பொறுக்கலை. அவர் ஏற்கனவே சிவிகையில் தான் வந்துட்டுருக்கார். இருந்தாலும் வெயில் காலம், கடுமையான வெப்பம். ஸோ குழந்தை இப்படி கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறார், பூதகணங்களை அனுப்பி முத்துப்பந்தல் பிடிச்சிட்டு வர சொல்கிறார்.
இப்போ இவரே கூப்பிட்டு ஒரு முத்துப்பந்தல் அனுப்புகிறாருன்னா யாருப்பா அந்த விஐபின்னு அப்படி நந்தி அப்படி திரும்பி பார்த்தார் ஒதுங்கி. அதனால தான் அந்த நந்தி அந்த இடத்துல கொடிமரத்துக்கு நேரம் இல்லாமல் கொஞ்சம் தென்பகுதிக்கு நகர்ந்துருக்கும் அப்படியே. ஸோ அந்த நுழைவாயிலிருந்து கருவறை வரைக்கும் ஒரே லைனில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி ஞானசம்பந்தருக்காக பெருமான் வந்து நந்தி நகர கூட சொல்ல, முத்துப்பந்தலுக்கு ஆள் அனுப்புகிறாரில் பூத கணங்கள்லாம் கிளம்பி போகிறதுலே அதை பார்த்துட்டும் சிவபெருமானே ஒரு பூத கணங்கள் அனுப்புகிறாருன்னா யாருப்பா அவ்வளோ பெரிய விஐபின்னு அவர் நகர்ந்து பார்க்குறார். பார்த்துட்டு அப்படி நகர்ந்ததுனால அப்படி நேராக வரார், சுவாமி தரிசனம் பண்ணுறார். அப்படியே குடந்தை, நம்ம திருவிடைமருதூர் இதெல்லாம் தாண்டி திருவாவடுதுறைக்கு போகிறார். திருவாவடுதுறை இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே அவள் அப்பா கூட இருக்கார். அவள் அப்பா ரொம்ப நாள் ஆச்சு, ஆத்தவத்து விட்டு கிளம்பி ரொம்ப நாள் ஆச்சு, நான் அப்பப்போ செய்யக்கூடிய தான தர்மங்கள் யாக யஜ்ஞங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தடைபட்டுருக்கு, உன் கூடயே வந்துவிட்டதுனால ரெகுலராக பார்க்குற பொழப்பையும் என்னால் பார்க்க முடியல, எனக்கு திடீர்னு போய் ஊரில் போய் இந்த யாக யஜ்ஞங்கள்லாம் கண்டினியூ பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன், அதனால் எனக்கு என்ன கொஞ்சம் என்னுடைய வேலையை செய்கிறதுக்கு அனுமதிக்கணும்னு கேட்குறார் அவர். அப்போ அவர் இந்த ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, உங்கூடயே வந்துட்டதுனால நான் ரெகுலராக பார்க்குற அந்த தொழில் பார்த்தா தானே காசு கிடைக்கும், அதனால் என்கிட்ட காசும் இல்லை, நான் டைமும் இங்கே செலவு பண்ணிட்டுருக்கேன், நான் போய் என் வேலையை பார்த்தா தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொன்னதை இவர் சரி அப்பாவுக்கு காசு தேவைப்படுறது அப்படின்னு புரிஞ்சுட்டு அங்கே ஒரு பதிகம் பாடுவார். இடரினும் தளரினும்னு ஆரம்பித்து அந்த பதிகம் போகும், ஒரு 10 பாட்டு. அந்த பாட்டு பாடி முடித்த உடனே சன்னதியிலேருந்து ஒரு 1000 பொற்கிழி கிடைக்கும். இது அப்பா கையில் கொடுத்துட்டு, இது வந்து நீங்கள் எடுக்க எடுக்க குறையாமல் வந்துட்டே இருக்கும், நீங்கள் எடுத்துன்னு ஊருக்கு போயிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னா அவள் அப்பாவுக்கு அந்த பொற்கிழிகளை கொடுத்து ஊருக்கு அனுப்புகிறார். இவர் கூட அந்த ஜெயங்கொண்டம் பக்கத்தில் ஒரு ஊர், அந்த ஊர்லேருந்து இந்த யாழ் மீட்டவர் வருவார் இல்லையா, அவருடைய மனைவி பேர் மதங்க சூலாமணின்னு பேர். அவங்களுடைய ஊர் வந்து தர்மபுரம். ஸோ இங்கே இதை முடிச்சுட்டு திருவாவடுதுறை முடிச்சுட்டு தர்மபுரம் போகிறார். தர்மபுரம் போகும்பொழுது இவரை காட்டிலும் யாழ் மீட்டரார் பாருங்க, அவருக்கு அந்த ஊரில் வரவேற்பு கூட. எல்லாம் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுகிறாங்க. இந்த குழந்தை என்ன சிம்பிளாக பாட்டு தானே எழுதுறது, இவர் யாழ் இசை காட்டி அதுக்கு இவ்வளோ பெரிய மகத்துவம் கிடைக்குமா அப்படின்னு. இது ஞானசம்பந்தருக்கு கொஞ்சம் கூட இதில் வருத்தம்லாம் படலை அவர். ஆனால் அவருக்கு ரொம்ப என்னடா இவர் கூட சேர்ந்து நமக்கு இப்போ வாய்ப்பு கிடச்சிருக்கு, இவாலாம் பேசி இது ஞானசம்பந்தர் மனசை புண்படுத்தி நம்மளை வெளியில அனுப்பிட்டார்னா ரொம்ப சங்கடமாக போய்டுமேன்ட்டு இவர்கிட்ட வந்து சுவாமி என்ன மன்னிச்சிருங்க, அவள் ஏதோ தெரியாமல் சொல்லின்னு இருக்கா அப்படின்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைப்பா, உன்னுடைய பங்களிப்பும் பெரிய பங்களிப்பு தான், உங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, உங்களை நேச்சுரலாக அவள் கொண்டாடுறது வழக்கம் தானே, நான் ஒன்றும் அதெல்லாம் தப்பாக நினச்சிக்கல ஒன்றும் இல்லை. அவர் ஒரு விண்ணப்பிக்கிறார், நீங்கள் இங்கே ஒரு பாட்டு பாடுறேன், அந்த பாட்டில் என்னால் யாழ் வாசிக்க முடியாத அளவுக்கு அந்த பாட்டு இருக்கணும், மக்களுக்கு புரியணும், என்னோட பெருமையால் நீங்கள் இல்லை, உங்களோட பெருமையால் நான் தான் அப்படின்னு மக்களுக்கு புரியணும். அதனால் அடியனுடைய விண்ணப்பத்தை தாங்கள் செவி சாய்த்து எனக்கோசரம் நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அப்போ ஒரு பாட்டு பாடுறார். அந்த பாட்டுக்கு யாழ் வாசிக்க முடியாமல் யாழினுடைய அந்த பண்கள் அருந்து விழுந்துடும். அப்போது சொல்கிறார் அவர் வந்து பிறவி ஞானி, அவருக்கு எதுவுமே தேவையில்லை, சந்தமும் தேவையில்லை, இசையும் தேவையில்லை. அவர் ஒன்று திடீர்னு வாயை திறந்து ஒன்று பாடினார்னா அதுவே இசை, பேசினார்னா அதுவே இசை. நமக்கு இசையமைக்க கிடைக்கிற வாய்ப்புங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணுமே தவிர, என்னோட பங்களிப்புனால அவருடைய பாசுரங்கள் வந்து புகழடையவில்லைன்னு மக்கள்கிட்ட அவர் பிரசங்கம் பண்ணிவிட்டு, இன்னிலேருந்து நான் யாழ் மீட்டுவதையே விட்டு விடுகிறேன் அப்படிங்கிறார். அப்புறம் ஞானசம்பந்தர் அவரை கூப்பிட்டு, இல்லை இது மாதிரி நம்ம அவருக்கு ஒரு முக்கியமான அறிவுரை சொல்கிறார். உலகத்தில் மக்கள் சொல்லிகிட்டே இருப்பா, இங்கே எல்லாத்தையும் கேட்டினா நீ வாழவே முடியாது, நாம் செய்கிற வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கணும். என்ன நான் தப்பாக நினச்சா நான் தானப்பா நினைக்கணும், நான் நினைக்கல, நீ எப்போதும் போல் உன்னோட பணியை நீ
தொடர்வாயாக அப்படின்ட்டு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அவங்க அப்படியே திருக்கடையூர் அப்படியே காரைக்கால் பக்கம் போகிறாங்க. திருமருகல் என்ற இடத்தை போய் அடைகிறார்கள். திருமருகலில் ஒரு மறுபடியும் இது மாதிரி ஒரு அதிசயமான சம்பவம் ஒன்று அங்கே நடைபெறுகிறது. இப்போ நீங்கள் நாவுக்கரசருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்பொழுது திருப்பழனத்தில் அப்போதி அடிகளாருடைய பையனுக்கு பாம்பு கடிச்சு திரும்ப அவர் பாட்டு பாடி குணப்படுத்துவார் இல்லையா, அது போன்ற ஒரு சம்பவம் இங்கே இவருக்காக காத்திருக்கிறது. இவர் திருமருகல் போகிறார். திருமருகலில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த ஊரில் தோமன் அப்படின்னு ஒரு விவசாயி, அவனுக்கு 6 பெண் குழந்தைங்க. அவனுக்கு ஒரு தங்கை உண்டு. அந்த தங்கைக்கு ஒரு பையன், ஒரு கட்டிலம் காளையான ஒரு பையன் இருக்கான். முதல் குழந்தை பிறக்கும்போதே என் பொண்ணை நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணித்தரேன்ப்பா அப்படின்னு அவர் வாக்கு கொடுத்துருப்பார். ஆனால் அந்த தங்கையின் குடும்பம் அவ்வளவு செல்வ செழிப்பு உள்ள குடும்பம் அல்ல. அதனால் அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டார். முதல் பொண்ணை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார், 2வது பொண்ணை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார், 3வது பொண்ணை வேற இப்படியே வரிசையாக அந்த 6 பொண்களில் 5 பொண்ணுக்கு வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். இந்த 6வதாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை அவள் அப்பா பண்ணுறது அறமான ஒரு விஷயம் இல்லை, இது மாதிரி அத்தைக்கு வாக்கு கொடுத்துட்டு அவங்களுடைய பொருளாதார சூழல் கருதி இப்படி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கார், அவருடைய வார்த்தையை நானாவது காப்பாற்றணும் அப்படின்னு அவள் ஒரு சங்கல்பம் பண்ணுறா. சங்கல்பம் பண்ணிவிட்டு அவளே போயிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நாம் காந்தர்வ திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியேறி ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி போகும்பொழுது அவனை பாம்பு கடிச்சு அவன் இறந்து போயிடுறான். பொண்ணு நீங்கள் இந்த இந்த சம்பவத்தை விவரிக்கும் பொழுது நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய வீச்சையும் சேர்த்தே அதில் விசாரிச்சு சொல்லியிருப்பாங்க. 2 பேருக்கு திருமணமாகலை இல்லையா, அதனால் அந்த பெண் அவன் கீழே விழுந்து கிடக்க அவனை தொடவே மாட்டான். போகிறவங்க வர்றவங்களெல்லாம் உதவிக்கு கூப்பிடுவா. யாரையாவது ஆளை பார்த்தா உதவி கூப்பிடுவா, ஆளை பார்க்கலன்னா சிவபெருமானை வேண்டுவா. எப்படி வேண்டுவான்னா, நீங்கள் அந்த மாயவரத்தை சுற்றி சிவபெருமானுடைய அட்ட வீரட்ட தலங்களும் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவளுக்கு தெரியும். காலசம்ஹார மூர்த்தியாக இருக்கக்கூடிய திருக்கடையூர் பெருமாளை கூப்பிடுவா. இப்படி காலனை ஜெயிச்சவனா தானேப்பா நீ, இவனை காப்பாற்றி கொடுக்கப்படாதா. வழுவூர் வீரட்டானேஸ்வரர் கஜசம்ஹார மூர்த்தி அவரை கூப்பிடுவார். பெரிய பெரிய அசுரர்களெல்லாம் சம்ஹாரம் பண்ணி தர்மத்தை நிலைநாட்டின சுவாமி, என்னோடய பதியை காப்பாற்றி கொடுக்கப்படாதா அப்படின்னு யாரையாவது ஆள் பார்த்தா உதவி கூப்பிடுவா. ஆள் பார்க்கலன்னா சிவனுடைய அந்த பெருமைகளை சொல்லி 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 பிரார்த்தனை பண்ணி கூப்பிட்டுருப்பா. இந்த இவளுடைய இந்த பிரார்த்தனை சிவனின் காதுகளில் விழுந்ததோ என்னவோ, சரியாக அந்த நேரத்தில் ஞானசம்பந்தர் தன்னுடைய பரிவாரங்களோட அந்த ஊருக்குள்ளே நுழைகிறார். அப்படி வரும்பொழுது ஓடி போய் அவர் யார், அவருடைய மகிமை என்ன அவ்வளவும் அவளுக்கு தெரியாது. அவள் அந்த நேரத்தில் அவள் இருக்கக்கூடிய சூழலும் பார்த்திங்கன்னா, தான் கணவனாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக இருந்த அந்த பதியானவன் அரவம் தீண்டி ஆல்மோஸ்ட் ஆக்சுவலாக அவன் இறந்தே போயிட்டான். அவள் அவன் எப்படியாவது உயிர் வந்துடணுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கா. ஞானசம்பந்தர் வரார். ஞானசம்பந்தர்கிட்ட இது மாதிரி என்னுடைய இந்த கதையை பூரா, உன் கதை என்னன்னு கேட்குறார். கதையை பூரா சொல்கிறா. அவ சொல்லி முடித்தவொடனே, சரி ஒன்றும் கவலைப்படாத, இந்த ரத்னபுரீஸ்வரர் கோயிலுக்கு அவருடைய கூட வந்த பரிவாரத்தில் உள்ளவங்களை அவன் இந்த பையனை தூக்கி நாங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்னபுரீஸ்வரர் கோயிலில் ஒரு பதிகம் பாடுவார். பாடின உடனே பாம்பினுடைய விடம் தீர்ந்து அந்த பையன் உயிர் பெற்று விடுவான். உடனே அதுக்கப்புறம் அவ 2 பேருக்கும் திருமணம் நடக்கும். இது திருமருகல் 2 விஷயத்துக்கு ரொம்ப ஒரு உகந்த ஒரு இடம். 2 பேர் நம்ம சொன்னோம் இல்லையா, அப்பர் ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அப்பர் கடைசியில் இறுதியாக முக்தி அடைகிற இடம் அந்த ஊர். இப்போ இது நடந்துட்டு இருக்கும்பொழுது அந்த ஊரில் திருமுருக நாயனார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் 63 நாயன்மார்கள் ஒருத்தர்.
அவர் ஒரு பெரிய மடம் கட்டியிருக்கார் அந்த ஊரில். இந்த மாதிரி விருந்தினர்கள் வந்தால் அவளுக்கு போஷாக்கு பண்ணி தங்க வைக்கிறதுக்கான இடமெல்லாம் வச்சுருக்கார். அது மாதிரி இவரை ஞானசம்பந்தரை எதிர்கொண்டு அழைத்து அந்த மடத்தில் கொண்டு போய் அவருக்கு உட்கார வச்சு எல்லா விதமான சிசுரைகளும் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அடுத்த அப்பருடைய சந்திப்பு அங்கே நிகழ்கிறது. சுட சுட திருவாரூரெல்லாம் போயிட்டு அப்பர் பெருமான் அங்கே வரார். அவங்க 2 பேரும் மீண்டும் அங்கே சந்திக்கிறாங்க. அப்போ திருவாரூரினுடைய பெருமையெல்லாம், வீதியோடங்களுடைய பெருமையெல்லாம் அப்பர் சொல்ல இவருக்கு ஆவலை அடக்க முடியல. சுவாமி, நம்ம 2 பேரும் இங்கே கொஞ்ச நாள் சேர்ந்து இருப்போம். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டதை பார்த்தா என்னால் ஒரு நிமிஷம் கூட இங்கே உட்கார முடியல. நான் போய் ஓடி போய் திருவாரூரில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு உடனே திருவாரூருக்கு போகிறார். திருவாரூரில் போய் திருவாரூர் தியாகேஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே திருவெற்குடி திருமர்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு மீண்டும் 2 பேரும் அந்த திருமுருக நாயனாருடைய மடத்தில் உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அப்படி பேசும்பொழுது நாம் 2 பேரும் சேர்ந்து இனிமேல் தல யாத்திரைகள் மேற்கொள்வோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி ஒரு கோயிலுக்கு கிளம்பும்போது இந்த அம்பர் மஹாலுக்கு கிளம்புறா பக்கத்தில் ஒரு மாட கோயில் இருக்குது திருவாரூர் பக்கத்தில். 2 பேரும் போகும்பொழுது இவர் என்ன பண்ணுறார், இவருக்கு ஒரு சிவிகை உண்டு இல்லையா, அப்பர் வயசானவர், இவர் சின்ன பையன். இவர் என்ன பண்ணுறார், சிவிகை ஆளுங்களை தூக்கின்னு வர சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கா. கொஞ்சம் தூரம் போன உடனே அப்பருக்கு திடீர்னு தோன்றுறது, இல்லை சுவாமி நீங்கள் மேலே ஏறி உட்காந்துக்குங்க, நீங்கள் சிவிகையில் வாங்க அப்படிங்கிறார். இல்லை நீங்கள் வயசானவர், நீங்கள் உட்காந்துங்க, நானே சிவிகையை தூக்கின்னு வரேன் அப்படிங்கிறார். அப்போது அப்பர் சுவாமிகள் சொல்கிறார், இது சிவபெருமான் உனக்கு கொடுத்த ப்ரிவிலேஜ், உனக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்த ப்ரிவிலேஜ். அதை அனுபவிக்கிறதுக்கு வேறு யாருக்கும் தகுதியே கிடையாது. சிவபெருமானே உனக்கு இந்த சிவிகையை வழங்கியதால் நீ அதை உபயோகப்படுத்த வேண்டியது கடமை. யாருக்காகவும் நீ அந்த கடமையை விட்டு கொடுக்கக்கூடாது. அதனால் நீ சிவிகையில் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அப்போனா சுவாமி, நம்ம நாளையிலேருந்து எந்தெந்த கோயிலுக்கு நம்ம போகிறோமோ நீங்கள் முன்னாடி போயிடுங்க, நான் பின்னாடி சிவிகையில் வரேன் அப்படின்ட்டு அது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு அப்பர் சுவாமி முன்னாடி போயிடுவார், பின்னாடி சம்பந்தர் சுவாமி போவார். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்தந்த தலங்களில் அளவலாவுதல், உரையாடுதல், பதிகம் பாடுதல், பக்தி செய்தல் இப்படின்னு அப்படி போயின்னு இருக்கு. அப்படி போயின்னு இருக்கும்போது 2 பேருக்குமே ஒரு ஊர்லேருந்து அழைப்பு வருகிறது. நம்ம பக்கத்தில் திருவேழிமடலைன்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ஒரு அருமையான திருத்தலம் திருவேழிமடலை. இப்போ அப்படியே எழில் கொஞ்சம் சோலையாக இருக்குது. நாம் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகுந்த பஞ்சத்தில் அடிபட்டு அந்த ஊர் பெரியவர்கள் எல்லாம், யாரேனும் ஒரு மகான் நம்ம ஊரில் அவர்கள் காலடி பட்டு அவர்கள் அருள் செய்து இந்த ஊர் செழித்து விடாதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த நேரம் அவளுக்கு இது மாதிரி ஒருத்தருக்கு 2 பேர் இங்கே திருமருகலில் இருக்கா, அவளை கூட்டின்னு இங்கே தங்க வச்சு கொஞ்ச நாளைக்கு சிசுருஷை பண்ணினால் நம்ம ஊர் நன்னா வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லி எல்லாரும் திருமருகலுக்கு 2 பேரும் நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும் அப்படின்னு விண்ணப்பிச்சுட்டு 2 பேரும் போகிறா. திருமருகலில் மேற்கு வீதியில் அப்பருக்கு தங்கறதுக்கு இடம் ஒதுக்கப்படுகிறது, கிழக்கு வீதியில் ஞானசம்பந்தருக்கு தங்கறதுக்கு இடம் ஒதுக்கப்படுகிறது. ஸோ அவங்க தங்கினா கூட அவர்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து, இப்போ சாயங்காலம் ஆனால் பூஜை பண்ணிட்டோம், ஒரு பிரவச்சனம் நடக்கும், பிரவச்சனம் முடிஞ்ச உடனே வந்தவாளுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு வழக்கம் அந்த காலத்துலேருந்தே உண்டு. ஒரு எல்லா காலகட்டத்திலையுமே இந்த பிரசாதம்ங்கிற கான்செப்டே பார்த்திங்கன்னா பசினீக்கல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேருந்து வந்தது தான். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஸோ அந்த காலத்தில் பூஜை முடிஞ்ச உடனே வந்திருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். இப்போ ஏற்கனவே அந்த ஊர் பஞ்சத்தில் இருக்குது, இவாளுடைய பரிவாரங்களோட உக்காண்டிருக்கா, இவாளுக்கு சாப்பாடு போடுறதுக்கும் அங்கே யாருக்கும் ஆள் இல்லை. அப்போ 2 பேருமே அந்த சுவாமிகிட்டே மழலை அந்த சுவாமிகிட்டே விண்ணப்பிக்கிறாங்க. அப்போ ஒரு சுவாமி என்ன சொல்கிறார், நான் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு காசு டெய்லி வச்சுட்றேன், அந்த காசை வச்சுன்னு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கோ அப்படிங்கிறார். இவங்க அப்பா எப்படி இடையில இங்கே திருவாவடுதுறையிலேருந்து கிளம்பி
சீர்காழிக்கு போனாரோ அது மாதிரி திருமருகல்லேருந்து அவருக்கு இங்கே வரும்பொழுது ஞானசம்பந்தருக்கு ஊர் பாசம் வந்துடுறது. ரொம்ப நாள் ஆச்சே நம்ம ஊர்லேருந்து கிளம்பி அப்படின்ட்டு இந்த மாதிரி வேறு நம்ம ஒத்துண்டமே போகிறதுக்கு அப்படின்ட்டு மானசீகமாக சுவாமியை வேண்டுறார். சீர்காழி சட்டநாத பெருமானை வேண்டுறார். நான் இங்கே போனால் ரொம்ப நாள் இருக்கும் போல இருக்கு, இடையில ஒன்று வந்து பார்த்தா தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மானசீகமாக நினைக்கிறார். அவர் உடனே வீழிக்கு வா, காழி காட்சி கொடுக்குறேன், உனக்கு என்ன அங்கே நான் எப்படி இருக்கணும் அப்படி உன்னை என்னை பார்க்கணும் அவ்வளோதானே, இங்கே திருவிழிமலைக்கு வா, இங்கே திருவிழிமலையிலேயே நான் வந்து சீர்காழியில் எப்படி இருக்கேனோ அப்படி நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சீர்காழியில் உள்ள அதே காட்சியே நீங்கள் திருவிழிமலையிலும் நீங்கள் தரிசிக்கலாம். ஸோ அது மாதிரி காழி காட்சி அவருக்கு திருவிழிமலையிலே கிடைக்கும். இப்போ இந்த ஆளுக்கு ஒவ்வொரு காசு கொடுக்குறாரு இல்லையா, இந்த ஒவ்வொரு காசு கொடுக்குறதுல ஒரு சிக்கல் வருது. அப்பர் பெருமானுடைய போர்ஷனில் கிடைக்கிற காசு இருக்குது பாருங்கள், அது ஈஸியலி என்கேஷபிள். அங்கே எல்லாம் டான்னு நடக்கிறது, நேரத்துக்கு பூஜை நடக்கிறது, நேரத்துக்கு சாப்பாடு நடக்கிறது, எல்லாம் டான் நடக்கிறது. இவருடைய பகுதியில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படுறது. இது என்னன்னு சீடர்களை கேட்குறார். இல்லை, உங்களுடைய காசில் வந்து வாசி அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வாசி இல்லாத காசு, அதனால் அது வந்து பொதுமக்கள் உடனடியாக அதை வந்து வாங்கிக்கிறாங்க, இந்த காசை உடனடியாக வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த காசை போய் இதோ நம்ம சிம்பிளாக நமக்கு புரியக்கூடிய பாஷையில் சொல்லணுன்னா, இப்போ இந்தியாவில் வந்து ருப்பின்னு இருக்கு இல்லையா, பணம் இருந்ததுன்னா பொருளை பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா பொருள் நமக்கு கிடச்சிரும். இப்போ நம்மக்கிட்டே ஒரு டாலர் இருக்குது, நீங்கள் எடுத்துன்னு போய் மளிகை கடைக்காரன் இந்த டாலர் கொடுப்பானா, அந்த டாலருக்கு வேல்யூ உண்டு, ஆனால் நேரடியாக இவன் வாங்க மாட்டான். இந்த டாலரை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பணமாக மாற்றிட்டிங்கன்னா அந்த டாலர் வந்து செல்லுபடியாகும். அது மாதிரி ஞானசம்பந்தருடைய வாசி காசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாசி காசு வந்து பொதுமக்களுக்கு புரியல. அதை நீங்கள் திரும்பி டாலராக ருப்பியாக மாற்றுற மாதிரி மாற்றினா தான் அது போய் டவுன் த லைன் போய் ரீச் ஆகும். ஸோ இதை இவங்க சொன்ன உடனே அவர் உடனே ஒரு பதிகம் பாடுறார். வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறார். பதிகம் அந்த பாட்டு பாடி முடித்த உடனே அவருக்கு வாசி அற்ற காசு அவருக்கு கிடைக்கும். ரெண்டு பேரும் அந்த தொடர் தொண்டுகள் செய்வாங்க. அப்படியே இந்த திருவேழிமலை அந்த ஏரியாவே இவங்க இருக்கிற ஒரு மாதமோ 2 மாதமோ 6 மாதமோ அது அந்த நேரம் நமக்கு தெரியல. பட் இருவரும் சேர்ந்து அங்கே இருந்த நாட்களில் பக்தி ஞானம் வாழ்வியல் எல்லாம் தழைத்து அந்த பகுதி அப்படியே மேம்பட்டது. உடனே 2 பேரும் திரும்ப அப்படியே பேசிகிட்டே திருமறை காடு அப்படிங்கிற வேதாரண்யத்துக்கு வராங்க. வேதாரண்யத்துலேயும் ஒரு இந்த அப்பர் சம்பந்தர் 2 பேருடைய இந்த சந்திப்பு இருக்குது பாருங்கள், இந்த சந்திப்பு வந்து தனியாக ஒரு திருவிளையாடல் மாதிரி ஒரு படம் எடுக்கலாம். அவ்வளவு சுவையான காட்சிகள் நிரம்பிய ஒரு சரித்திர சம்பவங்கள் நிரம்பிய ஒரு லைஃப் இவங்க 2 பேரோட லைஃப்பும். திருமறைக்காடு வேதாரண்யத்தினுடைய தமிழ் பெயர் திருமறைக்காடு. அரண்யம் என்றால் காடு, வேதம் என்றால் திருமறை. ஸோ திருமறைக்காடு, திருமறைக்காட்டில் உள்ள கோவில் இருக்குது பாருங்கள், அந்த கோயிலினுடைய நிலை அதுவே வேதம். அந்த நிலைக்கதவு என்ன காரணத்தினாலோ திறக்காமல் பூட்டி கொண்டு விட்டது. எத்தனையோ முயற்சி பண்ணாங்க, அந்த கதவை திறக்க முடியல. அப்போ இவங்க 2 பேரும் அங்கே போய் சேரும் பொழுது எல்லாரும் இவாள்கிட்ட சொல்கிறாத, நம்ம திருமறைக்காட்டின் அந்த கதவு திறக்க மாட்டேங்கிறது, நீங்கள் தான் அதுக்கு வந்து நீங்கள் 2 பேரும் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே சம்பந்த பெருமான் நாவுக்கரசர்கிட்ட சொல்கிறார், சுவாமி நீங்கள் தான் பாட்டு பாடி திறந்து வைக்கணும் அப்படின்னு. நாவுக்கரசர் பெரியவராக இருக்கலாம், சம்பந்தர் சிறியவராக இருக்கலாம். ஆனால் சம்பந்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அதை வந்து ஆணையாக கொள்வார் நாவுக்கரசர். அது வெறும் வார்த்தையாக கொள்ள மாட்டார். சம்பந்த பெருமான் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துடுத்தோ என்றால் நாவுக்கரசர் அதை சிறமேற்கொண்டு அதை நிறைவேற்றுவார். அப்போ அவர் வந்து ஒரு பதிகம் பாடுகிறார். பன்னிநேர் மொழியால் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு பதிகம் பாடுவார். ஒரு 9 பாட்டு பாடுற வரைக்கும் கதவு திறக்காது. 10வது பாட்டு பாடினோன்னா கதவு திறந்துடும். அப்புறம் 2 பேரும் உள்ளே போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வரும்பொழுது
இப்போ நாவுக்கரசர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது மாதிரி ரொம்ப நாள் மூடி இருந்த கதவு நீங்கள் சொல்லி பதிகம் பாடி திறந்து வச்சாச்சு. ஆனால் இந்த கதவு திறந்து மூடி அப்படி இருந்தால் தான் இது மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாட்டு பாடி கதவை மூட செய்யுங்க அப்படின்னு அப்பர் பெருமான் சமந்த பெருமான்ட்ட சொல்கிறார். இவர் உடனே சதுரம் மறை அப்படின்னு ஆரம்பித்து ஒரு பதிகம் பாடுவார். முதல் பாட்டிலே கதவு மூடிடும். இது என்ன இருந்தாலும் அப்பருக்கு லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கிளேசம் உண்டாயிருது. என்னடா நம்ம 10 பாட்டு பாடின பிறகு தான் அந்த கதவு திறந்தது, இந்த குழந்தை முதல் பாட்டு பாடினோடனே மூடின கதவு திறந்து கொடுத்தேன். அப்போ சிவபெருமான் வந்து நம்மை காட்டிலும் இவரை ஒரு படி மேலே நினச்சி தான் வச்சுருக்காரு போல இருக்கு அப்படின்னு லைட்டாக அவருக்கு ஒரு 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 எண்ணம் வந்துட்டு கொஞ்சம் வருத்தமாக போய் அன்றைக்கி போய் மடத்தில் போய் படுக்கிறார். சிவபெருமான் கனவுல தோன்றி, இல்லைப்பா அப்படிலாம் இல்லை, நீ பாட்டு பாடின்றே இருக்கு இல்லையா, உன்னோட பாட்டினுடைய சுகத்தில் மறந்து கொஞ்சம் தூங்கிட்டேன், நான் அது ரொம்ப அனுபவிச்சிட்டேன். நீ அனுபவிச்சது கொடுத்தலே 9 பாட்டு பாடி 10வது பாட்டு பார்த்தோன்னு நான் முழிச்சோன்னா நான் உனக்கு கதவு திறந்து கொடுத்தேன். அதனால் நான் உனக்கு பாரபட்சம்லாம் காமிக்கலை. எனிவே ஒரு தப்பு நடந்துருது இல்லையா, அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் என்னென்னா, பக்கத்தில் திருவாயுமூர் ஒரு ஊருக்கு அங்கே வா, நான் உனக்கு கைலாய காட்சி தரேன், ஒரு போனஸ், நான் பண்ண தப்புக்கு உனக்கு ஒரு ஸ்பெஷல் போனஸ் கொடுத்துட்றேன். அதனால் பக்கத்தில் இங்கேருந்து கிளம்பி திருவாயுமூருக்கு வா, நான் வந்து உனக்கு கைலாய காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் தட்டால் புட்டாலும் எந்திருந்து ராத்திரி ஒரு 10 மணி 11 மணி இருக்கும். அவர் பாட்டுக்கு அந்த கண்ணை கூட திறக்கலை, அடித்து பிடிச்சிக்கிட்டு அந்த திருவாயுமூரை நோக்கி போகிறார். இவர் திடீர்னு ஞான சம்பந்தருக்கு எங்கே பெரியவர் தங்கியிருந்தாரே ஆளை காணோன்னு எட்டி பார்க்குறார். எங்கேப்பா சுவாமியை காணமே அப்படின்னோடனே, இல்லை அவர் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி கிளம்பி இந்த பக்கம் போயின்னு இருக்கார் அப்படின்ன உடனே அவர் கவலைப்பட்டு அவரும் பின்னாடியே எந்த பக்கம் போனாரும் தேடிக்கின்னு வரார். இவர் போய் இந்த திருவாயுமூரை அடைஞ்ச உடனே சுவாமி அவருக்கு அவர் சொன்ன மாதிரி கைலாய காட்சி கொடுக்குறார். பார்த்து முடித்த உடனே திரும்பி பார்த்தா ஞானசம்பந்தர் தன்னுடைய பரிவாரத்தோடு அங்கே நின்றுருக்கார். எங்கே சுவாமி இந்த நேரத்தில் கிளம்பி வந்துட்டே ரொம்ப கவலையாக போயிடுச்சு அப்படிங்கிறார். இல்லை, நடந்த விஷயங்களை சொல்கிறார். சொல்லி முடிச்சோன்னா, ஆஹா நீங்கள் எப்பேற்பட்ட பாக்கியவான் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து நேச்சுரலாக இவரையும் அணைச்சிக்கின்ற அந்த காட்சியை இவருக்கும் காமிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான்ட்ட சொல்கிறார், திருமறை காட்டில் வந்து நான் 10 பாட்டு பாடி 10வது பாட்டுக்கு தானே கதவு திறந்தீர், இவர் பாடின முதல் பாட்டுக்கே கதவு மூடி நேர்லையே அப்படிப்பட்டவர் வந்திருக்கார், காட்சி கொடும், எனக்கு கொடுத்த காட்சி அவர் கொடும் அப்படிம்பார். அவர் பேசாமல் இருப்பார். ஞானசம்பந்தர் புரிஞ்சு என்ன பண்ணுவார், அவர் ஒரு தனியாக ஒரு பாட்டு பாடுவார். பாடின உடனே மறுபடியும் அவருக்கு அந்த காட்சி கொடுப்பாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டே திரும்ப திருமறை காட்டுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்திற்கான ஒரு விதை அங்கே காத்து கொண்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, மதுரை பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா, கூன் பாண்டியன் அவருடைய மனைவி வந்து மங்கையர்க்கரசி, அவங்களுடைய மந்திரி பேர் குலச்சிறையார்னு பேர். பாண்டிய தேசத்திலேயே இந்த மங்கையர்க்கரசியும் குலச்சிறையார் மட்டும்தான் சைவர்கள், மீத அத்தனை பேரும் சமணர்கள். ஸோ நாடு தறிகட்டு போயின்னு இருக்கு. இந்த குழந்தைய பற்றி கேள்விப்பட்ட உடனே மங்கையர்க்கரசி வந்து குலச்சிறையாரை வந்து நீ போய் அவரை அழைச்சிட்டு வா அப்படின்னு ஒரு ஞானசம்பந்தரை விழித்து ஒரு ஓலை எழுதி அவங்க 2 பேரும் திருமறை காட்டில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு இவா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் போய் அந்த மடத்துக்கு போன உடனே இந்த மாதிரி ஒரு சம்பந்தருக்கு ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி பாண்டிய நாட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது, இன்னார் வந்திருக்கா அப்படின்னு. இவர் அப்பர் கூட இருக்கார் இல்லையா, இவருக்கு எடுத்தோடனே தோணி எடுத்து நம்ம அங்கே போகணுங்கிறது தோணி எடுத்தவருக்கு தோணி எடுத்து சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் நான் வரேன், நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் போங்கன்னு வந்தவரை உத்தரவு கொடுத்து அனுப்பிச்சுறார். கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் பெரியவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிடுவோம் அப்படின்னு நாவுக்கரசர் அப்ரோச் பண்ணி, சுவாமி இந்த மாதிரி மதுரையிலிருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது, நான் போகலாம் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டேன்
உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப கவலையாக போயிடுது. ஏன்னா சமணர்கள்ட்ட அவர் பட்ட பாடு அவருக்கு தெரியும் தானே, உங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். திருநாவுக்கரசருடைய கிட்டத்தட்ட பிரகலாதன் அனுபவிச்ச அத்தனை கொடுமைகளையும் நாவுக்கரசர் சமணர்களிடம் அனுபவித்தார். இது குழந்தை 7லேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கும். இந்த இந்த சம்பவங்கள் நடக்கிற காலகட்டத்தில் அவருக்கு 7லேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கும். அவருக்கு கவலையாக போய்டுறது. அவருக்கு அப்பரேன்னு வேற வாய் நிறைய கூப்பிட்றது. ஒரு பக்கம் ஒரு மகான் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சு, இன்னொரு பக்கம் ஒரு ஒரு புத்திர வாஞ்சை. இந்த குழந்தை போய் இந்த சமணர்களுடைய கொடுமையெல்லாம் தாங்குமா அப்படின்னு அவருக்கு ஒரு புத்திர வாஞ்சை. அப்போ சொல்கிறார் அவர், நான் இவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன், உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் ஏற்கனவே நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கீங்க, இந்த நல்ல காரியங்களை இங்கே பண்ணுறதோட நீங்கள் நிப்பாட்டின்றா போகிறோம், இங்கேருந்து நீங்கள் மதுரைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறார். இல்லை நான் வரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதனால் நான் போய்த்தான் தேரணும், எனக்கு நீங்கள் உத்தரவு கொடுங்க அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் என்ன பண்ணுறார், சரி நம்ம இப்படி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார், ஜோதிடத்தை துணைக்கு அழைக்கிறார். துணைக்கு அழிச்சுட்டு இது இந்த காலகட்டம் உகந்ததாக இல்லை, கோள்களின் சஞ்சாரம் எல்லாம் அனுகூலமாக இல்லை, போவதென்றால் சற்று பொறுத்து கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் போங்க, இப்போ கோல் சாரம் சரியில்லை அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது தான் வேயுரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் பதிகம் சம்பந்த பெருமான் பாடுறார். வேயுரு தோழி வங்கன் பாட்டு நமக்காக பாடினது இல்லை, நாவுக்கரசருக்கு பாடின பாட்டு நமக்கும் பொருந்தி போச்சு. நாவுக்கரசருக்கு தான் பாடினாருங்கிறதுக்கு இது வெறும் கதை சொல்லிட்டு போகிற விஷயம் இல்லை. வேயுரு தோழி வங்கன் அந்த 11 பாட்டை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா 10 பாட்டில் அவர் நம்ம அடியார்களுக்கு கிட்ட நெருங்காது அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்கிறார்ல. உள்ளுக்குள்ளே அவர் இருக்கார், சுவாமி இருக்கார், அதனால் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லிகிட்டே வருவார் இல்லையா. அந்த 10வது பாட்டில் சொல்லுவார், நீங்கள் ஏற்கனவே எனக்கு முன்னுதாரணமாக நீங்கள் இருக்க இல்லைங்க, சமணரும் பௌத்தரும் அந்த பாட்டு அவர் பாடுறதுக்கு முந்தைய அவர் சமண பௌத்தர்களை அவர் என்கவுண்டர் பண்ணலை. ஸோ அந்த பாட்டை நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணிங்கன்னா அது வெகு நிச்சயமாக அப்பர் சுவாமியை விழித்து அவர் பாடியதாக தாராளமாக நாம் கொள்ள முடியும். ஸோ இந்த சமணரும் பௌத்தரும் உங்களுக்கு கொடுத்த தொல்லையெல்லாம் நமச்சிவாயாங்கிற பஞ்சாட்சரத்தை வச்சுக்கிண்டு ஜெயிச்ச நீங்கள் என் கண்ணு முன்னாடி இருக்கீங்க, வேற என்ன எனக்கு வேணும், அதனால் இந்த பஞ்சாட்சர மந்திரம் ஒன்று போதும், எப்பேற்பட்ட இன்னல்களையும் நாம் தவிர்த்து வென்று விடலாம் அப்படின்னு அப்பர் சுவாமிகிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுட்டார். அவர் இவங்கிட்ட நம்ம என்ன பேசினாலும் இனிமேல் எடுபடாது. அது ரெண்டாவது, அது ஒரு மயக்கம்தான். இந்த குழந்தை ஞான குழந்தைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், அது முன்னாடி எதுவும் நிற்காது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த பாசம்னு இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் அதை தாண்டினவங்க தான், இருந்தாலும் அது ஒன்று வரும். அதை அவர் புரிஞ்சுட்டு சரி நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்கோ, பத்திரமா இருங்கோ அப்படின்னு சொல்லி அவரை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறார். ஒரு அப்பர் சொன்னதும் பொய்த்து விடவில்லை. ஏன்னா நேரடி அனுபவம். இப்போ நம்மலாம் சொல்கிறோம்ல அடுத்த தலைமுறைக்கு, எப்போ அந்த பக்கம் போகாத, நான் ஏற்கனவே போயிட்டு அடிபட்டு வந்திருக்கேன், நீ அந்த பக்கம் போகாதன்னு நம்ம சொல்கிறது வழக்கம் தானே. அப்படி சொல்கிறது தான் பெரியவர்களோட கடமையும். அந்த கடமையை தான் அப்பர் செஞ்சார். இவர் சம்பந்தருக்கு ஒரு பெரிய கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அந்த கெப்பாசிட்டியை ரெண்டாவது அவர் சொல்கிறார், நாமெல்லாம் அடியார், நம்மளை கோள்களும் நெருங்காது, எந்த தீமையும் நெருங்காது அப்படின்னு இவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவர் கிளம்புறார். அதே மாதிரி அவர் அங்கே பாண்டி இப்போ மங்கையர்கரசியினுடைய விருந்தாளியாக தான் அந்த ஊருக்கு போகிறார். அவர் அந்த நாட்டு மன்னன் அழைக்கலை. இவர் போய் அங்கே ஒரு மடத்தில் தங்குறார். இவர் அங்கே வராருன்னு தெரிஞ்சவனே, இந்த சகுனம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த சகுனம் ஒவ்வொருத்தருக்கும் உள்ளுணர்வாக போய் ஒரு வேலை செய்யும். சம்பந்த பெருமான் மதுரைக்குள்ளே நுழைஞ்ச உடனே 2 பேருக்கு சுகமாக இருந்துதான். யாருக்கு அப்படின்னா மங்கையர்கரசிக்கும் அந்த குலச்சிறையாருக்கும் மனசு அப்படியே நிறைஞ்சு இருந்துதான். ஆஹா, எல்லாமே நல்லபடியாக நடக்க போகிறது, இனிமே நாம் விரும்பிய மாற்றம் வந்துவிட்டது அப்படின்னு சுகமாக அவளுக்கு ஃபீலிங். அதே சமயம் மற்றவங்க எல்லாருக்கும்
பயம். அந்த ராஜா ப்ளஸ் இந்த சமண முனிவர்கள் இவங்களுக்கெல்லாம் என்னமோ அபசகுணமாக நடக்கிறது, ஏதோ ஒன்று தப்பு நடக்க போகிறது அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஆன்டிசிபேஷன் வந்துடுறது. சின்ன பையனாக இருக்கிறதுனால அவங்க ரொம்ப கிட்டத்தட்ட கொலை பாதகர்கள்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, அது அந்த காலத்து சமணர்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். எதை செய்யவும் அஞ்சாத ஒரு குரூப். அதனால தான் அப்பர் வந்து அவ்வளவு சொல்லி அனுப்புறார். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம்னு சொன்ன அந்த அப்பர் இந்த குழந்தைக்காக பரிவு காமிச்சு தான் அவர் அவ்வளோ சொல்கிறார் அந்த இடத்துல. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 7 வயசு பையன் இவனை இப்போ முளையிலேயே கிள்ளிடணும். ஸோ கொலை பாதகம் வரைக்கும் போகலை. ஆனால் வேற ஒன்று பண்ணுறாங்க, நேராக ராஜாட்ட போகிறாங்க. இந்த ஏதோ ஒரு சைவ சமய சேர்ந்த ஒரு சின்ன பையன் மதுரைக்குள்ள வந்திருக்கான். சமணம் எல்லாம் இங்கே நன்னா தானே போயின்னு இருக்கு, இன்னொரு தத்துவம் தேவையா? அதனால அவரை நீங்கள் ஊரை விட்டு துரத்தணும். நாங்கள் ஒன்றும் கெடுதல் பண்ணிட மாட்டோம், ஆனால் அவரை இங்கே வந்து அவர் நினைக்கக்கூடிய காரியங்களை செய்யறதுக்கு தடை செய்வதற்கு நீங்கள் எனக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு போய் ராஜாட்ட கேட்டுறார். ராஜாவும் ஏதோ சரி அப்படின்றார். அதனால் இவர் தங்கியிருக்கிற அந்த இவங்க இந்த சமணர்களும் பௌத்தர்களும் கொஞ்சம் இந்த பிளாக் மேஜிக் கற்று வச்சுருப்பாவா. நீங்கள் அந்த காலத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இது தனியாக ஒரு நாள் பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். அது இந்த பிளாக் மேஜிக் பண்ணி 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 இது பாரு தெய்வாதீனம் அப்படின்னு காமிச்சு ஒரு கூட்டத்தை சேர்க்க வேண்டிய தேவை ஒரு காலகட்டத்தில் ஒரு புதுசாக ஒரு தத்துவத்தை நிறுவனங்களுக்கு தேவையாக இருந்தது. ஸோ அதன்படி இவர் தங்கி இருந்த மடத்திற்கு ஒரு அந்த நீர் கட்டுதல், நெருப்பு கட்டுதல், இது போன்ற சில இதெல்லாம் அவங்க கற்று வச்சுருந்தாங்க. ஸோ நெருப்பை ஏவி விடுகின்றனர். அது ஞான சம்பந்தம் இருக்கிற இடத்துக்கு கிட்ட வருமா? அது நீங்கள் இப்போ அதாவது இறை உணர்ந்தவர்கள் பக்கத்தில் உலகத்தினுடைய எந்த தீய சக்தியும் அண்ட முடியாது. அதனால் நெருப்பு இவங்க ஏவி விட்ட நெருப்பு அங்கே ஒன்றும் பண்ண முடியல. சரி, மந்திரத்தால் பண்ணின நெருப்பு ஒன்றும் வேலைக்கு ஆகலை, நிஜமாகவே கொளுத்தி விட்டுடா மடத்தை, இந்த மடத்தை கொளுத்தி விட்டுரு, அதில் அந்த குழந்தை செத்து போய்டும் அப்படின்ட்டு ஒரு 10 பேரை அனுப்பி இந்த கொளுத்தி விட்டுறான். அவர் இருக்கிற அந்த மடத்தை கொளுத்தி விட்டுறாங்க. இவருக்கு உள்ளே போய் அவருடைய சிஷ்ய கோடிகள்லாம் போய் இது மாதிரி மடம் எரிஞ்சுட்டு இருக்க பண்ணோன்னா இவருக்கு தெரிஞ்சு போகிறது இன்னார் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சடக்குன்னு அவருக்கு ஒரு பெரும் கோபம் முதல்ல வந்தது. ஆனால் அவர் ஒரு நிமிஷம் நிதானப்படுறார். என்ன நிதானப்படுறாருன்னா, நாம் வந்து இந்த ஊருக்கு விருந்தாளியாக வந்திருக்கோம், நம்மளே இந்த ராணியும் அமைச்சரும் நம்மளே அழைத்திருக்கிறார்கள், அவங்க 2 பேரும் நல்லவங்க. இப்போ அவருடைய கோபத்தை அப்படி பைபாஸ் பண்ணார்னா ஊரே எரிஞ்சு போயிடும், கண்ணகி எரிச்ச மாதிரி. ஸோ இந்த 2 நல்லவர்களுக்காக இதை நாம் பொறுத்து கொள்வோம். ஆனால் இதை சும்மா விடக்கூடாது, இந்த செஞ்ச தப்புக்கும் தண்டனை கிடைக்கணும். அதனால ஒரு வார்த்தை சொல்றார், பாண்டியன் இட்ட தீ பைய சென்று பாண்டியனை பற்றுக. அந்த பைய சென்றுங்கிற வார்த்தையை அவர் சொல்லலைன்னா மதுரை எரிஞ்சே போயிருக்கும். நீங்கள் அந்த மகான்களுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியே அர்த்தம் உண்டு. பாண்டியன் இட்டத்தி பாண்டியனை பற்றுகன்னு சொல்லியிருந்தானா அந்த நொடியே எரிஞ்சு போயிருக்கும். ஏன்னா இவருடைய சொல்லுக்கு அவ்வளோ பெரிய பவர். என்ன சொல்றார், பாண்டியன் இட்டத்தி பைய சென்று பாண்டியனை பற்றுக அப்படின்னு அதை ஆசுவாசப்படுத்துகிறார். இவரை சுற்றி உள்ள தீ ஆஃப் ஆகிடுறது. அந்த தீ அணைஞ்சு போய் அந்த வெம்மை இருக்கு இல்லையா, அந்த வெம்மை பாண்டிய மன்னனுடைய உடலிலே வெப்பு நோயாக பற்றி விடுகிறது. உடம்பு கொதிக்கிறது அப்படியே அவருக்கு. அப்போது அவர் என்ன பண்ணுறார், அவருக்கு தெரிஞ்ச வைத்தியம் என்ன, உடனே இந்த சமணர்கள் தானே, இந்த சமணர்களை கூப்பிடு அப்படின்ன உடனே சமணர்கள்லாம் வராங்க. மயில் பீலியை கொண்டு மயில் பீலியை கிட்ட கொண்டு போனால் புஷ்ஷுங்கிறது அப்படியாது புகையாயிடுறது. தண்ணியை மேலே தெளிக்கிறாங்க, மந்திரம் சொல்லி தண்ணியை மேலே தெளிக்கிறாங்க. நல்லா சூடான தோசைக்கல்லில் தண்ணி விட்டால் எப்படி இருக்கும், தாய்மார்கள்லாம் இங்கே இருக்கீங்க,
நல்ல சூடாக இருக்கிற தோசைக்கல் மேலே தண்ணியை நம்ம பதம் பார்ப்போம் இல்லையா, மாவை விடலாமா வேண்டாமான்னு பதம் பார்க்குற பழக்கம் உண்டு தானே. ஒரு 2 சொட்டு தண்ணி விடுவோம்ல கல்லில், அப்படி தண்ணியில் 2 சொட்டு தண்ணி விட்டோம்னா புஷ்ஷுன்னு வாங்கிச்சுன்னா கல் ரெடியாக இருக்குன்னு தோசை விடுவோம்ல, அந்த மாதிரி இந்த பாண்டிய மன்னனுடைய உடம்பு கொதிக்கிறது. இவங்க விடுற தண்ணி வந்து புஷ்ஷுன்னு அப்படியே ஒரே செகண்டில் ஆவியாக போய்டுறது. அப்போது மங்கையர்க்கரசி சொல்கிறா, நான் இந்த மாதிரி சோழ தேசத்துலேருந்து ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன், அந்த குழந்தை வந்து தெய்வீக குழந்தையாக இருக்குது, அது வந்துட்டாலே நோய் குணமாயிடும், நீங்கள் எனக்கு ஒரு பர்மிஷன் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. எப்பொழுதுமே இந்த கன்சிடரேஷன் அப்படிங்கிறது எப்போன்னா அந்த சந்தர்ப்ப சூழலை பொறுத்து தான். சாதாரணமான ஒரு நிலையில் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்திருக்கு, நான் அரண்மனைக்கு கூப்பிட்றேன்னா அவர் ஒத்துருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஏற்கனவே அவர் ஒரு தத்துவத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கார் இல்லையா, அவெல்லாம் சுற்றிலும் இருந்துருக்கா, அவள் எப்போ பார்த்தாலும் பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கா. அதனால் தன் உடம்பு கொதிச்சுன்னு இருக்குல்ல, நிவாரணம் தேவை, நிவாரணம் இருந்தால் தான் நிம்மதி அப்படிங்கிற ஒரு நிலையில் ஒய்ஃப் சொல்கிறது காதில் விழருது அவருக்கு. சரி அவரை வர சொல்லும் அப்படின்ட்டு அவரே ஒரு நிமிஷம் நிதானிச்சு பார்த்து பத்திரமா மரியாதையோட கூட்டின்னு வாங்க, என் தலைமாட்டில் அவருக்கு ஒரு தங்க சிம்மாசனம் போடுங்க அப்படிங்கிறார். இங்கே இந்த சமணர்களுக்கெல்லாம் பீதி கிளம்பிடுறது, அட பாவி அவன் இன்னும் வரவே இல்லை, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய வரவேற்பா அப்படின்னுட்டு நேரடியாகவே கேட்குறாங்க, மன்னா இதெல்லாம் இந்த மாதிரி சந்தர்ப்பமெல்லாம் வாழ்க்கையில் வர்றது வழக்கம்தான், நாங்கள்லாம் உங்களை நம்பி இங்கே உட்காந்துருக்கோம், நீங்கள் இப்பயே அவர் பக்கம் நகர்ந்துடுற மாதிரி தெரியறது, தயவுசெய்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ன உடனே அவர் சரி 2 பேருக்கும் நான் சம வாய்ப்பு கொடுக்குறேன், உங்களுடைய சிசுரையால் என்னோடய உடம்பு குணப்பட்டதுன்னா நான் தொடர்ச்சியாக உங்களோடய இருக்கேன், இல்லை அந்த பையன் வந்து அவனுடைய நிவாரணத்தால் தான் எனக்கு உடம்பு குணமாகிறதுன்னா நான் வந்து அதுதான் சிறந்தது என்று நான் ஏற்றுக்கொள்வேன், நீங்கள் அதுக்கப்புறம் வருத்தப்படப்படாது. உடனே அதில் ஒருத்தர் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார், இல்லை சுவாமி 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுங்க, அவர் அந்த பக்கத்துலேருந்து சிசுஷை பண்ணட்டும், நாங்கள் இந்த பக்கத்துலேருந்து பண்ணுறோம், குணமாயிடுத்துனா சமணர்களால் தான் குணமாயிடுத்துன்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்படிலாம் சொல்ல முடியாது, எது குணமானதோ அதை நான் அதுலேருந்து கடைப்பிடிச்சுப்பேன் அப்படின்ன உடனே கரெக்டாக இதெல்லாம் முடிஞ்சு இந்த சம்பாஷணை முடிஞ்சுட்டு இருக்கும்போதே அவர் உள்ளே வரார், அவரை தங்க சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறார். இவங்களுக்கு அவரை பார்க்குற வரைக்கும் இயல்பாக பேசின்னு இருந்த இந்த சமணர்கள் அவர் வந்து அவருடைய தேஜஸ் அவர் உக்காந்த அந்த காட்சியை பார்த்த உடனே இவங்க மனசுக்குள்ளே பயம் கொழுந்து விட்டு எறியறது. எந்த சூழலில் உட்காந்துருக்கோம், ராஜா என்ன நிலைமையில் இருக்கார், இப்போ நாம் என்ன செய்யணுங்கிற கடமையெல்லாம் மறந்துட்டோம், இந்த க்ஷணமே இந்த பையன் என்ன கூட வாது செய்து ஜெயித்த பிறகுதான் ராஜாவுக்கு போய் வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே மகாராணி கொஞ்சம் குறுக்க வரா, இது வந்து நேரம் அல்ல, இப்போது நம்முடைய ப்ரையாரிட்டி வந்து ராஜாவை காப்பாற்றுறது, 2வது இதையே நீங்கள் ஒரு போட்டியாக எடுத்துக்கலாம், இதையே ஒரு போட்டியாக எடுத்துக்கோங்க, நீங்கள் மெனக்கெட்டு வாது செய்கிறதெல்லாம் அப்புறம், இப்போது மன்னரை குணப்படுத்த வேண்டியது யார், உங்களுடைய மந்திர தந்திரங்கள், உங்களுடைய சமயம், உங்களுடைய கடவுள் குணப்படுத்தினால் நல்லது, எனக்கு தேவை மன்னர் குணமாகணும், அல்லது இந்த சிறுவன் இவருடைய சிவன் மன்னரை காப்பாற்றினால் சிவன் பெரியவர், இதுவே ஒரு போட்டியாகவே நீங்கள் கொள்ளலாம், வாதை பின்பு வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறார். அப்படின்ன உடனே சரின்னு அவங்க உடன்படுறாங்க. சரி மன்னருடைய இடது பக்கத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், வலது பக்கத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இடதுசாரி சிந்தனை என்ன கவனமாக பார்த்தீங்கன்னா இடதுசாரி சிந்தனை தான் சமணம். என்ன இடப்பக்கத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், எடுத்தோன்னே அவன் தான் ஆஃபர் பண்ணுறான், இவங்க கூட யாரும் சொல்லலை, இடப்பக்கத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன், வலது பக்கத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ அதே மாதிரி இடப்பக்கத்தில் இவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. மன்னரே பார்த்து எப்போ அந்த வலப்பக்கத்தில் நீர் ஏதாவது பண்ணும் அப்படிங்கிறார். இப்போ அவர் இங்கே வர்றதுக்கு முந்தைய ஒரு ஆலாவாய்ப்பதியில் சென்று சிவனை மனமுருகி வேண்டி அங்கிருந்து ஒரு திருநீற்று பை கொண்டு வந்திருக்கிறார். மந்திரமாவது நீர் பதிகம் அப்போ தான் பாடுறார். மந்திரமாவது நீர் பதிகத்தை பாடி திருநீர் பூசின உடனே அப்படியே ஐஸ் மாதிரி அந்த வெப்பு நோயால் ஆட்பட்டிருந்த கூன் பாண்டியன், இந்த பேரை மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கூன் பாண்டியன்
அவனுடைய வலப்பக்க உடல் அப்படியே குழு குழு குழுன்னு மாறிடுறது. மன்னர் வந்து இந்த சமணர்களை பார்க்குறார். பார்த்துட்டு ஒரே நேரத்தில் சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்னங்கிறத நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன். இடப்பக்கம் வெந்து கொண்டிருக்கிறது, வலப்பக்கம் சோலையாக இருக்கிறது. ஏதேனும் பண்ணி சீக்கிரமாக உன்னால் குணப்படுத்த முடிஞ்சா குணப்படுத்து, இல்லைன்னா தோல்வி ஒப்புதுன்னு இந்த இடத்த விட்டு கிளம்பிப்போம் அப்படிங்கிறார். அவங்க இது முடியாது, ஏன்னா மன்னருடைய கோபம் வந்துடுத்துனா பெரிய பிரச்சனை ஆகிடும்ன்ட்டு அந்த நேரமாக அவன் கொஞ்சம் அறிவு ரீதியாக யோசிக்கிறான். நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு நேரத்தை எடுத்துட்டு ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடுத்தோம் அப்படின்னா முழுசாக அந்த பக்கம் சாஞ்சிடுவார் அவர். அதனால் தோல்வியை பேசாமல் ஒத்துண்டுருவோம் அப்படின்னு நம்ம தோல்வியை ஒத்துண்ட உடனே சம்பந்த பெருமான் இடது பக்கமும் வந்து அதே பதிகத்தை பாடி அந்த திருநீற்றை பூசியவுடன் முழுதாக குணமாகி எழுந்து விடுகிறார். எழுந்திருந்த உடனே மறுபடியும் இந்த சமணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்பொழுது வைத்தியம்தான் செய்யப்பட்டிருக்கிறது, சமய போட்டி என்பது இன்னும் முடிவடையலை. அவர் ஏதோ அவருக்கு தெரிந்த வைத்தியத்தை செஞ்சிருக்கார், அதனால் குணமாயிருக்கு. அதனால் அவர் சமணத்தை விட சிறந்தவர் என்றோ சைவம் சிறந்தது என்றோ அர்த்தம் கிடையாது. அதனால் எங்களுடன் அவர் போட்டி பெற்று வென்ற பிறகே நாங்கள் அவரையும் அவர் சமயத்தையும் ஒத்துக்கொள்வோம், எங்களது தோல்வியை அப்பொழுதுதான் நாங்கள் முழுமையாக ஒத்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. அனல்வாதம் புனல்வாதம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏற்கனவே நடந்ததே ஒரு அனல்வாதம் தான். வெப்பு நோயை இவர் பேசின ஒரே ஒரு பதிகம் குணப்படுத்திச்சு. அப்படியே மந்திரமாவது நீருங்கிற அந்த ஒரு பதிகம் அந்த வெப்பு நோயை குணப்படுத்தியிருக்கு. ஆனாலும் அனல்வாதம் புனல்வாதம் செய்ய வேண்டும் அப்படின்ன உடனே அப்பர் பெருமான் காட்டின அதே கரிசனத்தை மங்கையர்க்கரசி காட்டுகிறார். ஐயோ, இந்த குழந்தையா இருக்கு, இவங்க எல்லாம் மாடு மாடாக வளர்ந்துருக்கான், ஒருத்தன்ட்ட கூட ஈவ இறக்கமே கிடையாது, இவனோட போய் இந்த குழந்தை சண்டை போட்டு எல்லாம் படிச்சிருக்கான், நிறைய வியாக்கியானம் எழுதியிருக்கான், பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதியிருக்கான், இது குழந்தையா இருக்குது, இந்த குழந்தை போய் இவாளோட போய் வாது பண்ணி ஜெயிக்கிறதாவதுன்னு அவளுக்கு ஒரு பரிவு. அவள் சொன்னால் ஏற்கனவே இந்த போட்டி இதுவே போட்டி தான், இதுலேயே அவர் ஜெயிச்சுட்டார், இனிமேல் போட்டி வேண்டாம் அப்படிங்கிறா. அப்போது இவர் வாலண்டியர் பண்ணுறார். சம்பந்தர் மங்கையர்க்கரசியை விழித்து பாடுகிறார். நீங்கள் கிட்டத்தட்ட சம்பந்த பெருமான் 4000+ பாடல்கள் பாடியிருக்கார். அதில் இண்டிவிஜுவலை விழித்து பாடியது 2 இடம். ஒன்று இந்த இடம், இன்னொன்று பின்னாடி சொல்கிறேன். மங்கையர்க்கரசியை பெயர் சொல்லி ஒரு 10 பாட்டு பாடினிக்க. நான் நீ நினைக்கும்படி இவர்களுக்கு எளியேன் அல்லேன், அதனால் நீ கவலைப்படாத, அனல்வாதம் புனல்வாதம் செய்வதற்கு நான் தயார், போட்டியை நீங்கள் ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். சொல்லி முடித்த உடனே போட்டி ஏற்பாடாகிறது. அந்த அனல்வாதம் என்றால் என்னன்னா, இந்த ஓலையில் ஒரு 2 பேர் சம்மந்தப்பட்டதில் 2 பேருடைய தத்துவம் இருக்குது. ஒரு பனை ஓலையில் அந்த தத்துவத்தை எழுந்து கொண்டிருக்கக்கூடிய தீயில போடணும். தீயில போட்டாச்சு அப்படின்னா அந்த ஓலை கருகிடுத்துனா அவங்கள்ட்ட விஷயம் இல்லைன்னு அர்த்தம். ஓலை கருகாமல் வந்துட்டாலே போகிறோம், அனல்வாதத்தில் வெற்றி. சம்பந்த பெருமான் போட சொன்னோன்னா அவர் புதுசாலாம் ஒன்று எழுதலை, ஏற்கனவே திருநள்ளாறு வழியாக தான் அப்படி போனார். திருநள்ளாற்று பதிகம் ஒன்று எழுதி வச்சுருந்தார். அந்த திருநள்ளாற்று பதிகத்தில் அந்த ஒரே ஒரு ஓலையை எடுத்து அதில் போடுறார். அந்த ஓலை ஏற்கனவே காஞ்ச ஓலையை நீங்கள் தீயில போட்டால் என்னாகும்? வள்ளுவர் சொல்லியிருக்காருலே அந்த காலத்தில், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படின்னு. நீங்கள்லாம் வருமுன்னர் காத்த மக்கள் நீங்கள்லாம். அதனால் அழகாக உட்காந்து இந்த மண்டபத்தில் பிரவச்சனம் கேட்டுருக்கார். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கைக்கு வள்ளுவர் என்ன விளக்கம் சொல்கிறார்? எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். எரிஞ்சுன்று திகுதுன்னு எரியறதுக்கு முன்னாடி ஒரு ஓலையை போட்டால் பஸ்பமாயிடும்னு வள்ளுவர் திருக்குறளே சொல்லியிருக்கார். ஆனால் சம்பந்தர் போட்ட அந்த ஓலை, காய்ந்த ஓலை, வெளியில் வரும்போது பச்சை ஓலையாக மாறி வரும். அவர் எடுத்துங்க பார் அப்படின்னு எல்லாத்தையும் காமிச்சிட்டு எடுத்து சொருக்கி வச்சுருவார். இப்போது சமணர்கள் அவனுடைய தத்துவத்தை எழுதி போடுறான், புஷ்ஷுன்னு போயிடுறது. போன உடனே தோல்வி அவங்களுக்கு உறுதி அப்படின்ன உடனே அப்பயும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த சமண பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்க, 2 போட்டி இருக்குது, ஒன்றில் நான் தோத்துட்டேன், இன்னொன்றில் நான் ஜெயிச்சு, அந்த முதல்ல உள்ளதை போட்டியாகவே அங்கிறதுல அதான் வைத்தியன்னு சொல்லிட்டானே,
அதனால் 2 போட்டியில் 1ல் நான் தோற்றுருக்கேன், இன்னொன்றில் சப்போஸ் நான் ஜெயிச்சுட்டேன்னா அட்லீஸ்ட் ட்ராவாக போகும்ல மேட்ச்சு, அதனால் இன்னொரு போட்டியும் வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறான். அப்போது இவர் சொல்கிறார் நான் தயார் அப்படிங்கிறார். அப்போ அந்த மந்திரி இருக்கார் இல்லையா, குலச்சிறையார், மந்திரிகள்லாம் மந்திரிகளாக இருந்த காலம் அது என்ன, மந்திரி மதியூகம் உள்ளவங்க தானே மந்திரி. அவன் கரெக்டாக அந்த இடத்துல செக் வைக்கிறார். நீ பாட்டுக்கு சொல்லிகிட்டே போகிற, நீ சொல்கிறதெல்லாம் மன்னரும் செய்கிறார், நாங்களும் ஒத்துக்கிறோம், நீ நினைக்கிறதெல்லாம் இங்கே நடத்தின்னு இருக்க, அந்த காலம் முடிஞ்சு போச்சு, இது வேறு காலம் ஆரம்பித்து விட்டது, அதனால் கண்டிஷன் பேசிஸில் தான் அடுத்த போட்டியை நான் ஒத்துப்பேன் அப்படிங்கிறார். என்ன கண்டிஷன்? வென்றால் நீ சொன்னில்ல போட்டி ட்ரா, அப்படி நான் ஜெயிச்சிட்டா போட்டி ட்ரா அப்படின்னு நீ சொன்னில்ல, நீ தானே அந்த முடிவை சொன்ன, தோத்தா என்னங்கிறது நீயே சொல். சும்மா உன் இஷ்டத்துக்கு போட்டியை ஆரம்பிக்கிறது, எல்லாரையும் பலிகடை ஆக்கிறது, அதெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது. தட் டைம் இஸ் ஓவர். தோத்தா என்ன பண்ணணுங்கிறத நீயே சொல்லு, அதுக்கப்புறம் அந்த போட்டியை வச்சுக்கலாம் அப்படின்ன உடனே தோத்தா எங்களெல்லாம் கழுவில் ஏற்றிடணும் அப்படின்றோம். ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் தோற்றுவிட்டால் எங்களை கழுவில் ஏற்றி விடுங்கள் அப்படின்னோடனே சரி நான் குறிச்சிக்கிறேன் இதை, டன் டீல் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த புனல்வாதம் என்ற போட்டி, அனல்வாதம் முடிஞ்சது. புனல்வாதம் என்ன அப்படின்னா, இதே மாதிரி எழுதி ஆற்றுல ஓடுற தண்ணியில் அந்த ஓலையை போடணும். ஆற்றுல அடிச்சுன்னு போச்சுன்னா ஃபெயிலியர், நின்னாலே சக்ஸஸ். இப்போ இவங்கெல்லாம் பிளாக் மேஜிக் தெரிஞ்சவங்க, அதனால தான் அதை திரும்ப 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 வந்து இந்த மாதிரி போட்டிக்கு வான்னு கூப்பிடுறது. ஸோ ராஜாவும் குணமாயிட்டாரா, வைகை நதியில் இந்த போட்டியை வச்சுக்கிறதா முடிவாருது. வைகை கரைக்கு ராஜா குதிரையில் போகிறார், இவர் சிவிகையில் போகிறார். எல்லோரும் அவங்கவுங்க ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோடில் வந்து எல்லோரும் ஒரு இடத்துல அசைன் ஆகிறாங்க. ஸோ அங்கே போட்டி ஆரம்பிக்கிறது. இப்போ என்ன சொல்கிறார் அவர், முதல்ல பண்ண சொல்லுங்கோ அப்படின்னு மறுபடியும் சமணர்கள் இவரை போட்டியை முதல்ல தொடங்க சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு பாட்டு, புது பாட்டை எழுதுறார். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம், வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக, அந்த பாட்டை எழுதி வைகையில் போடுறார். போட்ட உடனே வைகை எப்படி போகும் தெரியுமா? நானே பார்த்துருக்கேன் வைகையினுடைய இப்போ ரொம்ப வறண்டு போயிருக்கு. வைகையில் தண்ணி போகும்பொழுது இந்த கரையும் அந்த கரையும் தொட்டுன்னு தண்ணி போகும்போது நீங்கள் பார்க்கணும் அதனுடைய ஸ்பீடை. அப்படி போகும் வைகையில் தண்ணி. அப்படி தண்ணி போயின்னு இருக்கும் பொழுது அப்படி போட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் எட்டி பார்க்குறதுக்குள்ளே 100 மீட்டர் அந்த பக்கம் போயிடும். அது மாதிரி வாட்டர் கரண்ட் உள்ள இடத்துல இந்த பாடலை ஓலையில் எழுதி ஆற்றிலே போடுகிறார். போட்ட உடனே போட்டியினுடைய விதிப்படி அந்த இடத்துல அடிச்சுன்னு போகக்கூடாது, அந்த இடத்துல நிற்கணும், அவ்வளோதானே. ஆனால் சம்பந்தர் போட்ட ஓலை என்ன ஆகும் தெரியுமா? எதிர்த்துக்கிண்டு மேற்கு நோக்கி போகும். மேற்கு நோக்கி கடுமையான வேகத்தில் போகும். அது அந்த ஓலையை கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னாடி வரலாம் குதிரைப்படையில் போவா. அது கண்ணில் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே மேற்கு நோக்கி போய் அது ஒரு இடத்துல போய் நிற்கும். அந்த இடத்துக்கு பேர் திரு வேடகம். ஏடு நின்ற இடம் ஏடகம், அதற்கு ஒரு அடைமொழி சேர்த்து திருவேடகம் அப்படின்னு இன்றைக்கும் அந்த ஊர் உண்டு. ஸோ சம்பந்தருடைய புனல்வாதத்தில் வென்ற அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஊரே சாட்சி இன்னைக்கு. ஸோ புனல்வாதம் அதிலும் வென்றவுடன் அந்த மந்திரி கரெக்டாக அவங்க 4 பேரையும் எக்ஸிக்யூட் பண்ணிடுறார். சமணர்கள் 4 பேரையும் கழுவில் ஏற்றி விடுகிறார். இந்த சம்பவம் வரலாற்று பதிவாக, சமயப்பதிவாகவும் இருக்கிறது, வரலாற்று பதிவாகவும் இருக்கிறது. நீங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாராசுரம் பார்த்துருப்பீங்க. பார்க்கலைன்னா தாராசுரத்தினுடைய அந்த அதிஷ்டானத்தை சுற்றி குறிஞ்சிற்பங்கள் இருக்குது. இந்த குறிஞ்சிற்பங்கள் 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறும் சிற்பமாக தொகுதியாக தொகுப்பாக இருக்குது. அதில் இந்த சமணர்களை கழுவேற்றிய சம்பவம் சிற்பமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிற்க இப்போது இவர் இதுதான் அவருடைய பிறவி நோக்கம். இவருடைய வார்த்தையெல்லாம் பலிக்கும்னு சொன்னேன் இல்லையா? அது வரைக்கும் நடக்காட்டாலும்
அப்போ நடக்கும் அப்படின்னு. அவர் சொன்ன அந்த வாழ்க அந்தணர்கள் தான் இன்றைக்கும் எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் எத்தனை விதமாக அழிக்கணும்னு, இது சிறுபான்மை அப்படின்னு அழிக்கணும்னு முயற்சி பண்ணினாலும் சம்பந்த பெருமான் வாயிலேன்னு வந்தது பார்த்தீங்களா, வாழ்க அந்தனர். அந்த வார்த்தை இன்றும் என்றும் உலகுள்ள வரை, சூரியன் உள்ளவரை, சந்திரன் உள்ளவரை பலிக்கும். வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல். அவர் சொன்ன அந்த வீழ்க தன்புணல்ங்கிற வார்த்தைக்கு தான் அது நேரம் எதிர்த்துட்டு போச்சு. அவருடைய வார்த்தையினுடைய பவர். வீழ்க தன்புணல், அதனுடைய ஸ்பீடு இருக்கு பாருங்க, அது வீழ சொல்றாரு. வீழ்ந்த உடனே அதுக்கு அந்த அந்த ஓலைக்கு கீழே உள்ள வாட்டர் கரண்ட் எஃபெக்டாக இல்லை, இவர் சொன்ன வார்த்தையினுடைய எஃபெக்டில் அது மேற்கு நோக்கி போச்சு. ஓங்குக மன்னன்னு சொன்னார் பார்த்தீங்களா, கூன் பாண்டியன் இருந்தான்ல, அவன் நிமிர்ந்துட்டான். கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு அதுக்கு அன்னிலேருந்து அவனுக்கு பேர். கூனின்னு இருக்கிறவன் போனால் எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்குமா, நிமிர்ந்தா நன்னா இருக்குமா? அதனால நின்ற நெடுமாறன், நின்ற சீர் நெடுமாறன் என்று அன்று முதல் அந்த அன்னைக்கு அந்த 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 அதே நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் அந்த க்ஷணத்தில் இத்தனை விஷயங்களும் நடக்குது. இவர் பாடின அந்த 4 வரியில் கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறிவிட்டார். அப்புறம் அவர் சைவராக மாறிட்டார். ஸோ அதுக்கு பிறகு நடந்தவங்களுக்கு தெரியும். அங்கே வந்து தென்பெண்ணைக்கு வடக்க அப்பர் பெருமான் ஒரு புதிய உலகத்தை படைச்சார். தென்பெண்ணைக்கு தெற்கு கன்னியாகுமரி வரைக்கும் இந்த நிகழ்வு, இந்த ஒரு நிகழ்வு அப்படியே அந்த நிலத்தினுடைய எண்ணப்போக்கு, வாழ்வியல் போக்கு, ஆன்மீக போக்கு, சமயப்போக்கு, தத்துவ போக்கு அத்தனையும் மாற்றிய 4 வரி. கவுளி அடிக்கிறது பாருங்க, இவ்வளோ நேரம் பேசாமல் இருந்தது, இப்போ அடிச்சது பாருங்க, கேட்டுதா? அந்த நொடி. ஸோ இவர் நின்ற சீர் நெடுமாறன் சைவனாகிவிட்டார். எல்லாரையும் இவர் இங்கேருந்து அனுப்பவே பிரியம் இல்லை. நீங்கள் இங்கேயே இருந்துருங்கோங்கிறாங்க. இல்லை, நான் வந்த வேலை முடிந்து விட்டது, வேணால் நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன், என் கூட இருக்கணும்னு நீங்கள் பிரியப்படுறீங்க இல்லையா, நான் இங்கே இருந்து என்னுடைய ஊருக்கு போகிற வழியில் சில ஆலயங்களெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் விரும்பினால் என் கூட வரலாம், ஒரு 5-6 தலங்களுக்கு என் கூட வரலாம் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறார். அதே மாதிரி நின்ற சீர் நெடுமாறன், மங்கையர்க்கரசி, குலச்சிறையார் இவங்கெல்லாம் அவரோட கிளம்புறாங்க. அவர் அப்படியே ஆவுடையார் கோயில், உத்தரகோச மங்கை இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மேல்மணிக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊர் வரைக்கும் அவரை கொண்டு வந்து விட்டுட்டு பிரியாவர்டை கொடுத்து அவங்கெல்லாம் திரும்ப அங்கே போயிடுறாங்க. மேல்மணிக்குடியிலேருந்து அவர் அப்படியே கடற்கரை வழியாகவே திரும்ப ஒரு சோழ தேசத்துக்குள்ளே நுழைகிறார். அப்பையும் ஒரு சில இனிமையான கடுமையான சம்பவங்கள் உண்டு. நேரம் கருதி நான் அதை கடந்துடுறேன், இன்னொரு நாளைக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா அதை நம்ம பேசுவோம். சுருக்கமாக ஒரு ஒன்லைனராக சொல்கிறேன். அவர் வரும்பொழுது காரைக்கால் பக்கத்தில் ஒரு சமண கூட்டம் அவரை எதிர்க்கிறது. அவருடைய சிஷ்ய கோடிகளே அதை ஹேண்டில் பண்ணிடுறாங்க. அதை முடிச்சுட்டு அவர் திருப்பகலூர் வரார். திருப்பகலூர் வந்த உடனே அப்பருடைய ஞாபகம் வருது அவருக்கு. அப்பர் சுவாமிகள் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டவுடனே அவர் திருப்பூந்துருத்தியில் இருக்கார் அப்படின்ன உடனே அவரை பார்க்குறதுக்கு திருப்பூந்துருத்தி கிளம்பி போகிறார். திருப்பூந்துருத்திக்கு அவர் போகும்பொழுது அவருக்கு செய்தி போகிறது. இந்த கதையெல்லாம் அவர் கேட்ட உடனே அவர் ஆனந்த கூத்தாடின்னு இருக்கார். அவர் ஆஹா, நம்ம போய் இப்போ குழந்தை நம்ம சொன்னதை கேட்காம போனது நல்லதாக போச்சே, இந்த காரியங்களெல்லாம் வேற யாராலே பண்ண முடியுமா, எப்பேற்பட்ட காரியம், அதனால் அவருடைய திருவடியை நம்ம தலையில் சூடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். இதை கேட்டால் அவர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே 2-3 தடவை அவர் நமஸ்காரம் பண்ண முயற்சி பண்ணி அவர் ஒத்துக்கலை இல்லையா. அதனால் ஒரு புதுசாக ஒரு யுக்தி ஒன்று பண்ணுறார். திருப்பூந்துருத்திக்குள்ளே நுழையும் பொழுது இந்த சிவிகை தூக்கின்னு வர இவர் போய் மாறு வேஷத்தில் போய் அந்த சிவிகை தூக்கின்னு வர்ற ஒருத்தன்கிட்ட போய் பேசுகிறார். இப்போ அந்த சுவாமியை நான் அந்த மடத்து வரைக்கும் நான் தூக்கின்னு போகிறேன்ப்பா, நீ கொஞ்சம் ஒதுங்கிக்கோ அப்படின்னு ஒருத்தனை நகர்த்திட்டு இவர் அந்த ஒரு காலை பிடிச்சி தூக்கின்னு போகிறார். இவருக்கு அந்த மடத்துக்கிட்ட நெருங்க 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 அப்பரை பார்க்கணுன்னு ஆசை. அப்பர் சுவாமிகள் எங்கே, அப்பர் சுவாமிகள் எங்கே அப்படின்னு கேட்டுட்டே வர்றார். ஒரு தடவை கேட்கார், 2ஆம் தடவை கேட்கும்போது அடியேன் அப்படின்னு கீழே இருந்து சவுண்டு வருது.
பார்த்தோன்னே எங்கடா கீழேன்னு சவுண்டு வருது அப்படின்னு பார்த்தா இவர்னு அடியேன் அப்படிங்கிறார். தடக்குன்னு அப்படியே கீழே குதிச்சு, என்ன சுவாமி இப்படி பண்ணிட்டேற நீர், பண்ணலாமா நீங்கள் எப்படி அப்படின்ன உடனே அவர், இல்லை நான் உங்களை வந்து சிதம்பரத்திலேயே நமஸ்காரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் என்னை விடலை, எப்பேற்பட்ட காரியங்களை நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, எப்பேற்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க வேலைகளை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, உங்கள் காலை பிடிச்சி கதறணும்னு நான் ஆசைப்பட்றேன், நீங்கள் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க, நான் கேட்டிருந்தா நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க, உங்கள் திருவடியை தூக்கிட்டேன், என்ன ஜென்ம சாபல்யம் ஆகிடுத்தோ அப்படின்னு அவங்க 2 பேரும் அந்த 3வது சந்திப்பது. 2 பேரும் அந்த மடத்தில் போய் உட்காந்து அளவலாவி இவருடைய பாண்டிய நாட்டு அனுபவங்களை அவர்கிட்ட பகிர்ந்துக்க, அவருடைய பல்லவ நாட்டு அனுபவங்களை இவர்கிட்ட பகிர்ந்துக்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சேர்ந்து பழைய மாதிரி ஒரு பயணம் தொடரலாமா அப்படின்னப்போ நாவுக்கரசர் சொல்கிறார், இல்லை நீங்கள் பாண்டிய தேசத்தில் போயிட்டு வந்த அந்த அனுபவம், சைவமாக மாறிய பாண்டிய தேசத்தை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன், என் வாழ்நாளில் இன்னுமே செய்ய முடியாத சாதனை நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டீங்க, இந்த மாற்றத்திற்கு பிறகு உள்ள அந்த பாண்டிய பூமியை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு அவர் பாண்டிய தேசம் நோக்கி அவர் பிரயாணம் பண்ணுறார். இவர் அப்போ நீங்கள் ஏற்கனவே போயிட்டு வந்த பகுதிகளுக்கெல்லாம் நான் போகிறேன் அப்படின்ட்டு ஒரு வடக்கு நோக்கி அவர் போகிறார். இவர் போயிட்டு காளகஸ்தி அங்கெல்லாம் போயிட்டு காளகஸ்தியிலேருந்தே கேதார்நாத் பத்ரிநாத்துக்கெல்லாம் பாட்டு பாடுறார். போயிட்டு திரும்ப வரும்பொழுது காஞ்சிபுரத்துக்கு வரார். காஞ்சிக்கு முன்னாடி திருவாலங்காடு பற்றி கேள்விப்படுறார். திருவாலங்காட்டில் முதல்ல போகமாட்டேன் அப்படின்றார். அந்த பரிவாரங்களெல்லாம் இங்கே நிப்பாட்டுங்க, போகக்கூடாது அப்படிம்பார். என்ன சுவாமி கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறார். இல்லைப்பா, காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து போன இடம் அது, அங்கே போய் நம்ம காலால் போகலாமா, அதனால் இங்கேருந்தே தரிசனம் பண்ணுவோம் அப்படிங்கிறார். அப்புறம் அந்த ஊர் மக்களெல்லாம், இல்லை உங்கள் காலடி பட்டே தேரணும் அப்படின்னு ஒன்று அப்படியே ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு காரைக்கால் அம்மையாரை பற்றி ஒரு பதிகம் பாடிட்டு அந்த ஊரில். இது ஒரு பெரிய வரலாற்று சம்பவம். ஏன்னு கேட்டிங்கன்னா, திருமறை தொகுப்பில் காரைக்கால் அம்மையாருடைய பாடல் 11ஆம் திருமுறையில் தான் வரும். அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க பதிகங்களுக்கு மூத்த பதிகம்னே பேர் உண்டு. சம்பந்தரும் நாவுக்கரசரும் தான் ஏர்லியஸ்ட் சமயக்குறவர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அவங்களுக்கு முந்தையே காரைக்கால் அம்மையார் இருந்ததை ஞானசம்பந்தர் பாடி பதிவு செய்ததால் காரைக்கால் அம்மையாருடைய காலம் வந்து 3-4 நூற்றாண்டாக கருதக்கூடிய ஒரு வாய்ப்பை ஞானசம்பந்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். கால கண்கொண்டு நம்ம பார்க்குறோம். திருவாலங்காட்டில் சம்பந்தர் வந்து காரைக்கால் அம்மையாரை போற்றி பாடல் இயற்றிவிட்டு அப்படியே திருக்கழுக்குன்றம் வழியாக திருவொற்றியூர் வருகிறார். திருவொற்றியூரில் ஒரு சம்பவம் நீங்கள் எல்லாரும் ரொம்ப சம்பந்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு சம்பவம் அது. பூம்பாவை என்ற ஒரு பெண், அவருடைய தந்தையார் வந்து ஞானசம்பந்தருடைய புகழெல்லாம் கேட்டு இந்த ஞானசம்பந்தருக்கு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சங்கல்பம் உண்டு அந்த பொண்ணை சிவபக்தியில் வளர்த்துன்னு வர்றார். 16 வயசு ஆனப்போ அந்த பொண்ணுக்கு இதே போல் நாகம் தீண்டி இறந்து விடுகிறாள். சம்பந்தர் வர வரைக்கும் எப்போ வரப்போகிறாருங்கிறது தெரியாதுங்கிறதுனால சம்பந்தர் வர வரைக்கும் உடலையும் வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு அந்த உடலை எரித்து அதை ஒரு கலசத்தில் அஸ்தியாக வச்சு கோயிலுக்கு வெளியில் அதுக்கு டெய்லி ஒரு பூஜை பண்ணி சம்பந்தர் எப்பொழுது வருகிறாரோ அவரிடம் இந்த கலசத்தை கொடுத்து விட்டு அப்படியே பிராணத்தியாகம் பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் வச்சுட்டுருக்கார் அவள் அப்பா. இவர் திருவொற்றியூரில் இருக்கும்பொழுதே இந்த உங்களுக்காக ஒருத்தர் இது மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்கிற செய்தி இவர் கிடைக்கிறது. முழுசாக அந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அவர் இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறார். மயிலை நோக்கி வந்த உடனே அந்த பூம்பாவையினுடைய அப்பா வந்து இது மாதிரி விழுந்து வணங்கி இந்த கதையெல்லாம் சொல்லி, சரி அந்த அஸ்தி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இது மாதிரி வெளியில் வச்சு நான் அதுக்கு டெய்லி பூஜை பண்ணிட்டுருக்கேன், உங்கள் கையில் ஒப்படைச்சிடணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு. சரி அதை எடுத்துட்டு அங்கே உள்ள சன்னதிக்கு வா அப்படிங்கிறார். அதை எடுத்துன்னு சன்னதிக்கு வந்தோடனே சன்னதியில் 10 பாட்டு பாடுறார். ஒவ்வொரு பாட்டு பாடும்பொழுதும் கால், முழங்கால், இடுப்பு, மார்பு, கழுத்து, தலைன்னு அந்த 10வது பாட்டு பாடும்பொழுது முழுசாக எந்த நிலையில் அவள் இறந்தாலோ அந்த நிலையில் உயிர்த்து அங்கே நின்று இவரை வணங்குகிறார். அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். எனக்கு வந்து நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்ச அந்த ஒரு எண்ணத்துக்கு நீங்களே வந்து இந்த குழந்தைய உயிரோடு காப்பாற்றிட்டீங்க, இப்போ அவளை உங்கள் கையில் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ சொல்லுவார், நீ வளர்த்த உன் பெண்
பூம்பாவை இறந்து விட்டாள். நான் உயிர் கொடுத்த பூம்பாவை இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாள். நான் உயிர் கொடுத்ததினால் அவள் என் பெண்ணாக மாறிவிடுகிறாள். அப்போ என்னுடைய பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அதனால் மனவினை என்பது தவிர்த்து வேறு என்ன வேணாலும் பேசுங்க அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், அப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் நான் லட்சியமாக வச்சுருந்தேன், அதான் என்னுடைய சங்கல்பமாக இருந்தது. அப்போ அவளுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொன்னவொன்னே அவள் சொல்கிறா, நான் உங்கள் 2 பேருமே நான் வந்து ஒரு சங்கடத்துக்கு ஆளாக்க விரும்பலை. என் தந்தையினுடைய விருப்பமும் வீணாக போகக்கூடாது, உங்களுடைய விருப்பமும் வீணாக போகக்கூடாது. அதனால் நான் சிவத்தொண்டு புரியும் ஒரு சிவபக்தியாக மாறிவிடுகிறேன், எனக்கு தீட்சை கொடுங்கள், உங்கள் கையால் எனக்கு தீட்சை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர் கையால் தீட்சை வாங்கிக்கிறான். அப்பொழுதே அவளுக்கு கைலாய காட்சி கிடைக்கிறது, முக்தி கிடைக்கிறது. தொடர்ந்து நீ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இரு, எப்போ நீ போகணும்னு நினைக்கிறியோ அப்போ உனக்கு நேராக கைலாசத்தில் ரிசர்வேஷன் உண்டு அப்படின்னு டோக்கன் போட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறார். திரும்ப ஊருக்கு வந்துடுறார். ஊருக்கு வரும்போது அவருக்கு வயசு 16. வீட்டில் சும்மா இருப்பாளா? வீட்டில் 16 வயசானவொன்னே குழந்தை கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு அப்பா அம்மாவுக்கு ஆசை வந்துடுறது. நம்ம மக்கள் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சொல்லுவாங்க, எப்பா நீ ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்க, உபநயனம், அந்த கதையை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் டைம் கருதி. அவருக்கு உபநயனம் நடந்த கதை வந்து தனி உபகதை, அது நேரம் கருதி நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். உபநயனம் ஆச்சு, நீ ஊராக போய் நிறைய க்ஷேத்ராடம்லாம் பண்ணியாச்சு, நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியாச்சு. மேற்கொண்டு நீ உன் வாழ்க்கையில் நீ வந்து தொடர்ச்சியாக இதை பிரயாணம் பண்ணணுன்னா ஒரு வேத பிராமணன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணால் தான் வேதத்துக்கு பவர், இப்படி எல்லாம் சொல்லி ஒரு அறகுறையாக சரி அப்பா அம்மாவுடைய ஆசைக்காக ஒரு அறகுறையாக சம்மதிக்கிறார். சம்மதித்த உடனே சரி ஞானசம்பந்தருக்கு பொன் பார்க்குறது என்ன சாதாரண விஷயமா? அதுக்குரிய பக்தி, அதுக்குரிய நன்னடத்தை, அதுக்குரிய விரதங்கள் இதெல்லாம் உள்ள ஒரு ஆளை பார்க்கணும் இல்லையா? அப்படி ஒரு ஆள் வந்து இந்த சீர்காழியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் பக்கத்தில் ஆச்சால்புரம்னு ஒரு ஊர் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது அந்த ஊர். அந்த ஊரில் ஒரு பெண், இதை சமய வரலாறு பதிவு பண்ணதை விட உண்மையான வரலாறு இதை பதிவு பண்ணியிருக்கு அருமையாக. குலோத்துங்க சோழனுடைய 27ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு ஆச்சால்புரத்தில் அந்த பெண்ணோட பேரை பதிவு செய்து, அவள் பேர் சொக்கியார்னு பேர். அப்படி ஒரு சிவபக்தி செல்வி. ஸோ அந்த சொக்கியாரை இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணி ஒரு மணநாளும் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த ஆச்சால்புரத்துக்கு இன்னொரு வரலாற்று பெயர் உண்டு, நல்லூர் பெருமணம் என்று பெயர். இன்றைக்கும் அந்த ஊருக்கு பேர் அதுதான். அது ஏன் நல்லூர் பெருமணம்னு வந்ததுங்கிறது இந்த நிகழ்ச்சியினோட இறுதியில் நான் சொல்கிறேன். இவர் கல்யாணம்லாம் நிச்சயமாகிடுறது. ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிக்கிறார். இப்படி ஊராக போய் சிவபெருமானுக்கு பாட்டெல்லாம் பாடிட்டோ ஒரு நாள் கூட இல்லறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி பார்த்தது இல்லையே. நம்முடைய பிறவியினுடைய நோக்கம் என்பது மனிதர்களை கடை தேற்றுவது. திருமணம் செய்து கொண்டு குழந்தை குட்டி பெற்றுன்னு வாழக்கூடிய வாழ்க்கையை நினைக்கவே பயமாக இருக்கேன்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். யோசித்த உடனே சிவபெருமான் வந்து, நீ ஒன்றும் கவலைப்படாத, மனிதர்களை கடை தேற்றுவது தானே உன்னுடைய நோக்கம், இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் சொர்க்கம் கொடுக்குறேன். எப்படி? இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்கள் அத்தனை பேரும் அவர்களுடைய தகுதி அல்ல, வயது அல்ல, ஏற்றத்தாழ்வு கருதிய அவருடைய ஜாதி அல்ல, எதுவுமே இல்லை. இந்த திருமணத்திற்கு யாரெல்லாம் வருகை புரிகிறார்களோ அத்தனை பேருக்கும் கைலாசம். அப்போ அவர் உற்சாகமாக இந்த செய்தியை சொல்கிறார். அந்த திருமண நாள் வருகிறது. அங்கே இது தனியாக இந்த நல்லூர் பெருமணத்தினுடைய நிகழ்வை மட்டும் தனியாக ஒரு நாள் ஒரு மணி நேரம் உங்களுடன் நான் எதிர்காலத்தில் பேசுவதற்கு விழைகிறேன். இறைவன் அதற்கு அருள் புரியட்டும். ஸோ அந்த திருமண நாளிலே இந்த கல்யாணம் இவங்களுக்கு நடந்து முடிஞ்ச உடனே முன்னாடி ஒரு வேள்வி தீ வரும் அல்லவா? அந்த வேள்வி தீயை உற்று நோக்குபவர்கள் ஒவ்வொருவரும் அந்த தீயிலே ஈர்க்கப்பட்டு நேரடியாக கைலாசத்தை அடைந்தார்கள் என்று இவருடைய வரலாறு பதிவு செய்கிறது. இந்த கூண்டோடு கைலாசம்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? கூண்டோடு கைலாசம்னா அது என்னமோ ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கு நம்ம அந்த சொல்லாடலை பயன்படுத்துகிறோம். திருமண நிகழ்வுக்கு வந்திருந்த கூட்டம் அத்தனையும் கைலாசத்திற்கு சென்ற அந்த நிகழ்வு ஒருத்தருடைய வாழ்வினுடைய
இறுதி என்பது எப்பேற்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதாவது தோடுடைய செவியனில் ஆரம்பித்து அவர் பாடின கடைசி பதிகம் எது தெரியுமா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. அப்படியே கைலாசத்திற்கு சென்று நின்றவர், இருந்தவர், பார்த்தவர், கேட்டவர் அனைவரையும் கைலாசத்திற்கு அழைத்து சென்ற சம்பந்த பெருமானை பற்றி சற்று உங்களுடன் இந்த இனிய மாலை பொழுதிலே சிந்திக்க கிடைத்த வாய்ப்பை பெரு வாய்ப்பாக எண்ணி மகிழ்ந்து நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. கௌஸ்துபம் வாழும் அன்பர்களின் சார்பாக இந்த சிறிய பரிசனை அளிக்கின்றேன். இந்த அருமையான உடலுக்கு இன்னம் தரும் மாலை பொழுதில் நமது நிர்வாகத் தலைவர் ஸ்ரீ சீதாராமன் அவர்கள் திருஞான சம்பந்தரை பற்றி விரிவான ஒரு வாழ்க்கையை பற்றி கூற அதுக்கு நாம் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்கள் திருநாவுக்கரசர் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அது சைவ வைஷ்ணவ ஒற்றுமை பற்றி பிரதிபலிக்கும் முகம் இருக்கிறது. அவரும் ஆழ்வார்கள் ஒருவரான திருமழிசை ஆழ்வாரும் ஒரே காலத்தவர். ஒரு சமயம் திருமழிசை ஆழ்வார் தனது தல யாத்திரைக்கு போய்கொண்டிருக்கும்போது திருமகை ஆழ்வார் திருமகை திருஞான சம்பந்தர் அவர்களை சந்திக்க நேரிட்டது. அப்போது ஊர் மக்களுக்கு ஒரு ஆசை, 2 பேரையும் பாட சொல்லி கேட்டார்கள். இவர் திருமாலை பற்றி விவரமாக பாடுகிறார், அவர் பரமசிவனை பற்றியும் பாடுகிறார்கள். பாடி முடித்தவுடன் திருஞான மிகவும் மகிழ்ந்து அவர் கையில் வேலை வைத்திருந்தார். அந்த வேலை அவருக்கு கொடுத்து விட்டார். அதை வாங்கி முருகப்பெருமானை தனக்கு அளித்ததாக அவர் எண்ணிக்கொண்டு திருமதி ஆழ்வார் பெற்றுக்கொள்கிறார். இன்றும் திருமங்கை ஆழ்வார் கையில் பார்த்தால் வேல் இருக்கும், எந்த ஆழ்வாருக்கும் வேல் இருக்காது. அது திருஞான சம்பந்த பெருமான் அளித்த வேல் என்று நான் படித்திருக்கிறேன். வரலாற்றாசிரியர் அதை அங்கீகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். உண்மையில் இது 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில. அப்படியே கண்ணில் தண்ணியே வருது. எல்லாம் கேட்ட கதை தான் நிறைய தடவை கேட்டிருக்கோம். ஆனாலும் இந்த மாதிரி கேட்குறச்ச மனசே கொழுந்து போய்டுறது. ரொம்ப நன்றி சார். உண்மையில் கௌசுபத்துக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் இப்போ தான் எனக்கு தோன்றது. இதில் பார்த்தா இந்த மாதிரி மாதத்தில் ஒரு தடவை இது மாதிரி கேட்டாலும் நமக்கு எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு பெரிய புண்ணியமாக கிடைக்கிறது. நான் ஒரு சின்ன இது தான் இப்போ சொல்ல வந்தேன். நம்ம ஆக்சுவலி இந்த மாதம் ஜூன் மாதம் டூர் போடுறதுக்காக பிளான் போட்டுட்ருந்தோம். ஸோ அந்த பிளானில் இருக்கிறது திருவெளிமலை. சார் அந்த கதை ஃபுல்லாகவே சொல்லிட்டார். இப்போவே நம்ம இந்த கோயிலுக்கு போனால் எல்லாத்தையும் கரெக்டாக பார்ப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் சொல்லி வந்தேன். தேங்க்ஸ். எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் வணங்கி மகிழ்கின்றேன். இதுவரை ஞானசம்பந்த பெருமானின் வாழ்க்கை வரலாற்றை சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகவாக பிறந்து பால் மனம் மாறா சிறுவனாக இருந்த பொழுது தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனைநாட் பணிந்தேத்த பீடுடைய பிரம்மாபுரம் காடு சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் பீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்றே என்று பாட்டு பாடத் தொடங்கியதிலிருந்து அவருக்கு சிவபெருமான் முத்துச்சிவிகை முத்து பந்தர் அப்புறம் பொற்றாலம் கொடுத்தது, ஞானசம்பந்த பெருமான் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் தெள்ள தெளிவாக சீதாராமன் ஐயா அவர்கள் கூறியதை கேட்டு மகிழ்ந்தோம். இவ்வளோ நேரம் அப்படியே அந்த சொற்பொழிவை கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு நிகழ்வும் அப்படியே நம்ம அருகாமையில் உள்ள அத்தனை நிகழ்வுகளும் மனக்கண் முன் வந்தது. சார் சொல்லும் பொழுது திருவாவடுதுறையில் அவங்க அப்பா வேள்வி செய்ய பணம் வேண்டும், பொருள் வேண்டும் என்று கேட்டபோது இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனக்கழல் விடுவேன் அல்ல அப்படின்னு பாடத் தொடங்கிய அந்த பாடலை பாடி
அங்கே வந்து பொற்கிழியை ஒரு பூதம் வந்து வைத்து சென்றதாக வரலாறு சொல்லுவாங்க. அது இன்றும் திருவாவடுதுறை கோயிலில் 10 நாள் திருவிழாவில் 5ஆம் நாள் திருவிழாவாக நடத்தப்பெற்று வருகிறது. அன்று குருமகா சன்னிதானம் அவர்கள் பூரி காசு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய பக்தர்கள் எல்லோருக்கும் அந்த காசினை வழங்கி ஆசியுரை அருள்வார்கள். அதே மாதிரி திருவிழிமிழலை கோயில்லையும் படிக்காசு கொடுத்தது, வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மிடலை நீர் பூசி நீர், இந்த அற்புதமாக இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கேட்கும் பொழுது வருண பகவானே அப்படியே இடித்து மகிழ்ந்து, இவ்வளோ நேரம் ஸ்கூலில் அப்பா எப்படா வீட்டுக்கு போவேன்னு வெயிலில் காஞ்சிட்டு இருக்கும் போது அப்படியே அந்த குளுன்ற அந்த அழகான ஒரு தென்றல் காற்று வீச ஒரு அருமையான உரையை கேட்டு மகிழ்ந்தோம். இந்த உரையை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நமக்கு திருவருளும் குருவருளும் நிச்சயமாக கிட்டும். மிக்க நன்றி. என்னுடைய மகளும் ஒரு சில வார்த்தைகள். சூப்பராக சொன்னீங்க சார், ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதே மாதிரி திருவிடைமருதூரில் மருந்தவர் வானவர்னு ஒரு நல்ல சாங் பாடினாங்க. அது அம்மா ஸ்கூலில் இப்போ கூட ப்ரேயர் சாங்காக வச்சுருக்காங்க. மருந்தவன் வானவர் தானவர்க்கும் பெருந்தகை பிறவினோடு இரவுமானான் அருந்தவ முனிவரோடு ஆள் நிழற்கு இருந்தவன் வளநகர் இடைமருதே அப்படின்ற அந்த பாடல் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து முதல்ல இந்த பாடலை பாடிட்டு தான் சார் நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்து மற்ற எல்லாமே பாடுவோம். அதுக்கப்புறமா தோடுடைய செவியன்னு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அம்பாலை முன்னாடி வைக்கிறாங்க. சத்தினி பாதம் பெற்ற பின்னரே சிவப்பேறு வாய்க்கும்ன்றதையும் அவர் சொல்லிட்டாரு. தேங்க்யூ சார். தான் இளைய தலைமுறைக்கு இந்த செய்தியெல்லாம் போய் சென்றடைதல் தான் இந்த கலாச்சார சங்கிலி தொடர் அறுபடாமல் போகக்கூடிய ஒரு விஷயம். அதில் இந்த குழந்தையை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழில் ஒரு கீர்த்தனை உண்டு, என்ன புண்ணியம் செய்தினோ என்று. யார் பாடுவதுன்னு தெரியவில்லை. நம்ம கௌஸ்துபத்தில் வசிக்கும் நாம் அதை ஒவ்வொரு மாதமும் இம்மாதிரி பல நிகழ்ச்சிகள் மூலம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பல பெரியவர்களுடைய வாழ்க்கை சரீரத்தை கேட்டு மிகவும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது மேலும் தொடர வேண்டும் என எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். திருச்சிற்றம்பலம். சீதாராமன் அவர்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கலான்னு சொன்னார். என்னோட சொந்த அனுபவம் இது. திருஞான சம்பந்தரோட வேயூர் தோழி பங்கன் மேல் அதை பேஸ் பண்ணி என்னோடய சொந்த அனுபவம் அது நிச்சயம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் இங்கே கெஸ்ட்டாக வந்திருக்கேன். நான் நாளைக்கு கிளம்புறேன். எனக்கு ரொம்ப இந்த வாய்ப்பு தந்ததுக்கு சிவன் பெருமாள் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம்தான். இது டேட்டட் பேக் டு 1992. நான் ஒரு 30-31 வயசு எனக்கு. நான் நாக்பூரில் எங்கள் அம்மா அப்பாவோட நாக்பூரில் டிசிஎல் பாலியஸ்டர்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது நாக்பூருக்கும் பண்டாரா கல்கட்டா ஹைவேல நடுவில் 35 கிலோமீட்டர்ஸில் ஒரு குக் கிராமம். அங்கே தான் அந்த கம்பெனி. அதில் காலனியில் நாங்கள் இருந்தோம். என்னோடய முதல் பொண்ணு அப்போ தான் ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கும். அப்போ தான் அங்கே இருந்தால் எங்கள் அம்மா அப்பாவோட இருந்தேன். 1992 அன்றைக்கி ஹோலி டே. ஹோலி நார்த் இந்தியாவில் ஹோலின்னு செலிப்ரேட் பண்ணுவா. அன்றைக்கி ஹோலி அன்றைக்கி எங்கள் அம்மா அப்பாவை அழைச்சின்னு போகிறதுக்கு சண்டிகரில் என்னோடய பிரதர் எல்டர் பிரதர் இருந்தார். இமீடியட் எல்டர் பிரதர் சண்டிகர்லேருந்து இங்கே தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் வந்துட்டுருக்கார். எங்கள் அம்மா அப்பாவை சண்டிகருக்கு அழைச்சின்னு போகிறதுக்கு. அது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் அங்கே 12 மணிக்கு வருது. அங்கே என்ன வழக்கம்னா எங்கள் கம்பெனியில் யார் இதே மாதிரிலாம் போய் இதே மாதிரி கூப்பிட்டுன்னு வரணுமோ கம்பெனி ஜீப்பை புக் பண்ணிக்கலாம். முன்னாடி புக் பண்ணிட்டாக்கா அந்த ஜீப்பில் போய்ட்டு அவளை அழைச்சின்னு திருப்பி கொண்டு விடுறதுக்கு இந்த வசதியெல்லாம் இருந்தது. நான் அன்றைக்கி என்னோடய கம்பெனி மூலமாக அந்த ஜீப்பை புக் பண்ணியிருந்தேன். அண்ணாவை போய் அழைச்சின்னு இங்கே அப்புறம் அம்மா அப்பாவை எழுத்தின்னு திருப்பி இதுக்கு போகிறதுக்கு சண்டிகர் போகிறதுக்கு. ஸோ அன்றைக்கி ஹோலி பண்டிகை நடந்துட்டுருக்கு. காலனியில் எல்லோரும் கொண்டாடின்னு இருக்கோம். நான் ஹோலி பண்டிகையெல்லாம் கலந்துன்ட்டு அன்றைக்கி புதன்கிழமை
அன்றைக்கி வந்து புதன்கிழமை. அது வந்து எப்படின்னாக்கா என்னோடய இப்போ காலனியில் அந்த ஹவுஸ் வந்து டியூப்ளெக்ஸ், கிரவுண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர். நான் மேலே தான் பூஜை அறை இது இருக்கும், ஷ்ரைன் இருக்கும், மேலே பூஜை அறை. நான் வந்து அன்றைக்கி என்னன்னு தெரியல, நான் கிளம்பிட்டேன். 12 மணிக்கு நான் கிளம்பணும், 12 to 12:15 நான் கிளம்பணும். அப்போ தான் எனக்கு வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் 2 மணிக்கு வருது நாக்பூரில். 35 kilometers ஐ ஹேவ் டு ட்ராவல் வயா ஆல் கிராமம், வயல்வெளி அதேமாரி. ஸோ நான் கிளம்பிட்டேன், ஒரு 12:15 இருக்கும் கிளம்பினோன்னே நான் வாசலில் வந்தோன்னே எனக்கு என்ன தோணினதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும் வேயூரு தோழி பங்கன்னு ஒரு திருஞான சம்பந்தரோட பதியம் இருக்குது. ஆனால் எனக்கு அந்த பதிகம் தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன், என் பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதை வந்து சொல்லிட்டு போனாக்க எந்த நவகிரகமும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்கா. எனக்கு திடீர்னு தோணுது, அன்றைக்கி புதன்கிழமை 12லேருந்து 1:30 ராவு காலம். வெளியில் வந்துட்டேன், திருப்பி லேட்டானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு திருப்பி மாடிக்கு போய்ட்டு அந்த புக்கை தேடி எடுத்து, எனக்கு தெரியாது அந்த பதியம், அந்த புக்கை தேடி எடுத்து அந்த 11 பதியத்தையும் சொல்லிவிட்டு கிளம்புறேன். ஸோ கிளம்பியாச்சு. அங்கேருந்து ஜீப்பில் போயின்னு இருக்கோம். மிட்வே ஒன்றுமே தெரியாது, 2 இடத்துலையும் வயல்வெளி கிராமம். அந்த இடத்துல போகும்போது அந்த ஜீப்பு வந்து கண்ட்ரோல் போயிடுது. கண்ட்ரோல் போய் 2 ஹைவே, இட்ஸ் ஹைவே, ஒரு பக்கம் 2 பக்கமும் ட்ரக்கெல்லாம் வந்துட்டு இருக்கும். கண்ட்ரோல் ஆகி ரைட் சைடு அந்த ஜீப்பு போயிட்டு அங்கே வந்து ஹோலி பண்டிகை கொண்டாடிட்டு அந்த வில்லேஜில் ஒரு 4-5 பேர் சைக்கிளில் நின்று ரோட்டில் பேசின்னு இருக்கா. அவள் கொண்டாடிட்டு அவள் மேலேயே ஜீப் ஏறிடுத்து. தே ஆன் தி ஸ்பாட் தே டைட். நான் ஜீப்பில் உட்காண்டிருக்கேன், இங்கே டிரைவர் இருக்கான், நாங்கள் 2 பேரும் இருக்கோம். அது இந்த ரோட்லேருந்து அந்த சைடுக்கு போய்ட்டு வயல்வெளியெல்லாம் போய் தாண்டி ஒரு பெரிய லைட் போஸ்டில் அடித்து ஸ்மாஷ் ஆகி ஜீப் ஃபுல்லாக உடஞ்சி நொறுங்கிடுது. ஆனால் எனக்கு வந்து எனக்கும் இந்த டிரைவருக்கும் ஒன்றுமே ஆகலை, ஒரு அடி கூட இல்லை. ஆஸ் இஃப் வி ஹவ் நாட் ஃபேஸ்ட் எனி திங், வி ஜஸ்ட் கேம் அவுட், வி டிடன்ட் நோ வாட் டு டூ. என்ன ஆச்சுன்னே தெரியல, என் எண்ணத்தினால அதே மாதிரி ஆச்சு. நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டுருக்கோம். பார்த்துன்ட்டு நாங்கள் ரோடுக்கு வந்துட்டோம், நடு ரோடுக்கு வந்தாக்க என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் ரொம்ப சின்சியராக போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து போலீஸ் எங்கே அந்த காலத்தில் 92ல் நோ மொபைல் நத்திங். அங்கே போய் போலீஸில் போய் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எங்கே ஒரே கிராமம். அங்கே எல்லாம் தவிச்சுட்டு இருக்கும்போது அங்கே கல்கட்டா சைட்லேருந்து பண்டாரா சைட்லேருந்து ஒரு ஆட்டோ, அதில் வந்து 3 பேர் பேசஞ்சர் உட்காண்ட்ருக்கா அந்த ஆட்டோவில். அவள் வந்து எங்கள் பக்கத்தில் வந்து நிறுத்தினான் அந்த ஆட்டோ டிரைவர். நிறுத்திட்டு அங்கேருந்து வந்து அந்த 3 பேசஞ்சரையும் இறங்க சொன்னான். அவள் வந்துட்டுருக்கா, நாக்பூர் போயின்ட்டுருக்கா, இறங்க சொன்னான். அவளும் இறங்கிட்டா. எங்கள்கிட்ட வந்தான், நீங்கள் இதில் உட்காருங்க 2 பேரும், நான் உங்களை நாக்பூரில் உங்கள் ஆஃபீஸில் கார்ப்பரேட் ஆஃபீஸில் கொண்டு விட்டுறேன், அப்புறம் நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. இல்லை நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ரொம்ப சின்சியர், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். வளராதீங்க, இந்த கிராமத்து ஆளுங்கள்லாம் இது தகவல் அறிஞ்சு எல்லோரும் இங்கே வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா ஃபெனட்டிக்ஸ், ஹோலி வேறு எல்லாம் போட்டிருப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே நான் வரமாட்டேன்னு என்ன பண்ணாவும் எங்கள் 2 பேரையும் எடுத்து உள்ள ஆட்டோவில் உட்கார வச்சுட்டு ஆட்டோவை ஃபாஸ்ட்டாக விட்டோம். எங்கள் கார்ப்பரேட் ஆஃபீஸ் இன்னொரு 15 kilometers அந்தண்டை. எங்கள் கார்ப்பரேட் ஆஃபீஸில் எங்களை இறக்கி விட்டுட்டு, இனிமேல் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட ஒன்றும் வாங்கிக்கல, பைசாவும் வாங்கிக்கல. எனக்கு பைசா வேண்டாம், உங்களை தப்பிக்க வச்சாச்சு, நீங்கள் எம்ஏ தப்பிச்சிட்டீங்க, நீங்கள் எம்ஏ எப்படி ஃபோன் பண்ணமோ பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பேட்டான். அப்புறம் நான் வந்து கார்ப்பரேட் ஆஃபீஸுக்கு போய் ஆஃபீஸில் சொல்லி இதே மாதிரி ஆச்சுன்னு சொல்லி எங்கள் அண்ணாவை அழிச்சுண்டு, அப்போனே ஜீப்பு கிடையாது, உடனே ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு தான் ஐ ஹேட் டு டிபெண்ட். சாரி, இன்னும் 2 minutes. அங்கேருந்து அந்த டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் வந்து திருப்பி அதே ரோடில் தான் வரேன் எங்கள் அண்ணாவோட. அந்த இடத்த காமிக்கிறேன். அவள் வில்லேஜஸ் என்ன பண்ணியிருக்கான்னாக்க, அந்த ஜீப்பை வந்து மரத்தில் கட்டி அந்த மரத்தோடு சேர்த்து எல்லாம் எரிச்சிட்டா. இட் வாஸ் சார்டு. அப்புறம் நான் ஆஃபீஸ் போனோடனே தான் எல்லோரும் சொல்கிறா, நாங்கள் அங்கே இருந்திருந்தோம்னாக்க அந்த சமயத்தில் எங்களையும் அதில் சேர்த்து வச்சு எரிச்சிருப்பா. இதான் இன்சிடெண்ட் நடந்தது. அதுலேருந்து நான் டெய்லி ஒரு நாள் கூட பாக்கி இல்லை, நான் ஆற்றுல சொல்ல முடியாட்டாலும் வெளியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வேயிறு தோழி மகன் சொல்லிகிட்டே இருப்பேன்.
அதோ இப்போ பாருங்க, நான் வந்து இப்போ ராகு காலத்தில் கிளம்பினது திடீர்னு எனக்கு தோணி அதை சொல்லிட்டு போனேன். இத்தனை இடைஞ்சலும் நான் அந்த அந்த ஜீப்பு இப்படி போயிருக்கிறத எதிர்த்தாப்பில் ட்ரக்கு வந்திருந்தாலும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் அந்த 4 பேருக்கு ரொம்ப பாவம். அவளோட இது எடுத்து ஒன்றுமே பண்ண முடியல. இது அவளோட இது கர்மா. ஆனால் இது பாருங்க, இது வந்து எப்படி ஆச்சுன்னு, எவ்வளோ இதுலேருந்து சேவ் பண்ணியிருக்கேன்னு இந்த வேயூர் தோழி பங்கன். அதான் அதை சொல்கிறதுக்கு தான் இது எனக்கு ரொம்ப வந்தது. அதை ஷேர் பண்ணிக்கணும்னு நம்ம சாரி டைம் எடுத்துன்றதுக்கு.